வணக்கம் குயிக்லி அனஸ். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அவுட் சோர்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டே வராங்க. நம்ம அதனால் அவுட் சோர்ஸ் புக்கை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட் சீரீஸாக வந்து போட்டு வரோம். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்சி சுட் அகராதி இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 பக்கத்துக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தா இப்போ வந்து ஏல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு 1000 எழுத்து இருக்கும், பியில் ஒரு 1000 எழுத்து, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஒரு சில ஷார்ட்கட் மெத்தட் இதை யூஸ் பண்ணி படிக்கலாம். நம்ம வந்து அந்த சீரீஸ் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஏபிக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து சி. ஸோ சியில் இருக்க வார்த்தையாக நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக வந்து படித்து முடிக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல் வார்த்தையை பாருங்கள், கேலிகிராஃபர். நீங்கள் இந்த மாதிரி கேலி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே வந்து அது வந்து கையெழுத்து சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து பால்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தர் பேர் வந்து படிச்சிருப்போம், பிரேம் பிகாரி நரேன் ரைஸ்டா அப்படிங்கிறவர். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட கைப்பட பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனை வந்து எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து கேலியோகிராஃபர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கேலியோ, ஸோ அந்த கேலி சிஏ இல்லை இப்படி வந்துட்டு அப்படின்னாலே வந்து அது கையெழுத்து சம்மந்தமானது. நம்ம ஒரு ஷார்ட்கட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கையெழுத்து அசிங்கமாக இருந்தால் கேலி பண்ணுவாங்க. ஸோ கிண்டல் கேலி எப்படிமா, அப்போ கேலி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம். அப்போது கேலின்னு வந்துட்டு அப்படின்னாலே அது கையெழுத்து சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் கேலிகிராஃபர் கையெழுத்து நேர்த்தியர், கேலிகிராஃபர்ஸு கையெழுத்து கலைஞர். ஸோ வந்து கிராஃபர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். அப்புறம் கேலிகிராஃபிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து ஃபிஸ்ட்டு ஐஎஸ்டின்னு முடியுதா, இந்த மாதிரி ஐஎஸ்டின்னு முடிஞ்சாலே அது வந்து ஒரு துறையில் வல்லுனர். ஸோ வந்து கிராஃபிஸ்ட்டு, பயாலஜிஸ்ட்டு, அப்புறம் ஃபிசியாலஜிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் ஈஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து முடியும். அந்த மாதிரி முடிஞ்சிட்டு அப்படின்னாலே வல்லுனர். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நமக்கு வந்து அவுட் சோர்ஸ்லேயே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட புக் வந்து இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஒரு புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தை வந்து இருக்குது. அவங்க புதுசாக நிறைய புக்கிலேருந்து கேட்காங்க. எல்லாராலையும் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு சில சின்ன ஹிண்ட்டை வச்சு ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு வேர்டு வந்து இருக்குது, அது வந்து இந்த மாதிரி ஜிஸ்ட்டுன்னு முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு வல்லுனர் சார்ந்தது. கேலின்னு வருது அப்படின்னா வந்து அது கையெழுத்து சார்ந்தது. நீங்கள் அந்த மாதிரி பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேலிகிராஃபி. ஸோ கிராஃபி அப்படின்னா கையெழுத்து கலை. ஸோ இந்த கிராஃபிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த புக்கில், இந்த ஆட்சி சொல் அகராதி இந்த புக்கிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 வார்த்தை 200 வார்த்தை வந்து இருக்கும். இந்த ஜிஸ்ட்டுன்னு முடிதலை பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு 200 வார்த்தை வந்து இருக்கும். கிராஃபி இதில் வந்து ஒரு 200 வார்த்தை வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த புக்கை மொத்தமாக பார்க்கும்போது தான் ஒரு 1300 பக்கத்துக்கான ஒரு புக்காக நீங்கள் வந்து பார்க்கணும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு 50 பக்கம் 60 பக்கம் புக்கு தான் நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நான் வந்து அந்த எக்ஸாம்பிளாக அதுக்கு அடுத்த பக்கத்தில் வந்து காமிக்கேன். இப்போ வந்து இந்த கேலிகிராஃபி, ஸோ இந்த கிராஃபியை சார்ந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் கிராஃபி அப்படின்னா ஒரு கலையை சார்ந்தது, கலை தான் நம்ம வந்து கிராஃபி. ஸோ பெரும்பாலும் கிராஃபி அப்படின்னாலே வந்து கலை அப்படிங்கிற தான் வந்து முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலிங் பெல் வந்து தெரியும். ஸோ காலிங் பெல் வீட்டில் வந்து இருக்கும். ஸோ வீட்டில் உள்ளவங்களாம் கூப்பிடுறதுக்காண்டி அழைப்பு மணி. காலிங் வேவ், ஸோ நம்ம இப்போ வேவ் அப்படின்னா அலை எப்படிமா. ஸோ வந்து இப்போது நம்ம கடலில் சி வேவ், கடல் அலை, இங்கே காலிங் வேவ். ஸோ காலிங் அப்படின்னா கூப்பிடுறது, விழிப்பு, அப்போ விழிப்பலை. ஓகே, இப்போ நம்ம வந்து கிராஃபி அப்படின்னம்மா. இப்போ இந்த கிராஃபியை சார்ந்தே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட வார்த்தை இருக்கும். உங்களுக்கு கிராஃபின்னு முடியுது அப்படின்னாலே அது பெரும்பாலும் ஒரு கலையை சார்ந்தா வந்து இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் ஏரோகிராஃபி. ஸோ வந்து இப்போ ஏரோன்னு ஏர் மேலே ஏரோப்ளேன், அப்போது வானிலை விவரிப்பு கலை. ஸோ கிராஃபின்னு வருது கலை. ஓகே, இங்கே பாருங்கள் பயோகிராஃபி. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லஜி வர்றதுலேயும் ஒரு சில கலை வந்து இருக்கும். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபி. ஸோ வந்து ஏரோகிராஃபி, பயோகிராஃபி, கேலியோகிராஃபி, கேட்ரோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி, இந்த மாதிரி கிராஃபி வந்துட்டு அப்படின்னாலே இது வந்து நமக்கு கலை தான் கன்ஃபார்மாக வந்து இருக்கும். அப்போ இப்போ பயோகிராஃபி, பயோனானது இப்போது நம்மளை பற்றின விஷயத்தை நம்ம வந்து எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பயோடேட்டா அப்படிமோ அப்படி தானே. அப்போ நம்மளை பற்றினது. ஸோ நம்மளை நம்ம பேர் என்ன, அப்பா பேர் என்ன, சொந்த ஊர், டேட் ஆஃப் பர்த்து, அப்போ இதான் பயோடேட்டா. இப்போ பயோகிராஃபி அப்படின்னா என்னது, அப்போ நம்ம வாழ்க்கையை பற்றின ஒரு வரலாறு கலை, வாழ்க்கை வரலாறு எழுதும் கலை, அதான் பயோகிராஃபி. அடுத்து பாருங்கள் கேலிகிராஃபி. நம்ம வந்து இப்போ தான் வந்து பார்த்தோம். கேலி அப்படின்னா
எழுதுறது கையெழுத்து சார்ந்தது, அப்போ அழகெழுத்து கலை. கார்ட்டோகிராஃபி அப்போ வரைபட உருவாக்கும் கலை. சினிமாட்டோகிராஃபி சினிமா ஒளிப்பதிவு, அப்படி சினிமா ஒரு ஒளிப்பதிவு, ஒளி அப்படி சினிமாங்க ஒரு ஒளிப்பதிவு. ஓகே. கொரியோகிராஃபி ஸோ வந்து டான்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறது, நடன அமைப்பு கலை. கிரிப்டோகிராஃபி குறியாக்க கலை. டிஸ்கோகிராஃபி இசைப்பதிவு, டிஸ்கோ டான்ஸு இசைப்பதிவு பட்டியல் கலை. எத்னோகிராஃபி இனவியல் ஆய்வு. ஸோ அப்போ நமக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபி அப்படிங்கிறது ஒரு கலை சார்ந்தா வந்து இருக்கும். அது நமக்கு வந்து ஒரு சிலது பார்த்தோம்னா அந்த மாதிரி ஆய்வு பட்டியல் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் அந்த கிராஃபியை வச்சு அது வந்து ஒரு கலை தான் அப்படின்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள் ஹேக்கியோகிராஃபி. ஸோ ஹேக்கியோகிராஃபி அப்படின்னா வந்து புனிதர்களின் வரலாறு எழுதும் கலை. லெக்சிகோகிராஃபி ஸோ லெக்சிகோன்னு வந்து அகராதி அப்படின்னு, அப்போ இங்கே கிராஃபி அப்போ அகராதி உருவாக்கும் கலை. லித்தோகிராஃபி கல்லச்சு கலை, கிராஃபி கலை. ஓசியானோகிராஃபி கடலியல். ஃபோட்டோகிராஃபி இது நமக்கு கடலியல்னு கொடுப்பாங்க, இல்லை வந்து கடலியல் கலை இந்த மாதிரி பார்த்தோம்னா கொடுப்பாங்க. ரேடியோகிராஃபி நம்ம வந்து அப்படியே பார்த்தோம். ஸோ வந்து நமக்கு பெரும்பாலும் கலைன்னு வரும், இல்லை வந்து இயல் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ரேடியோ அப்படின்னா என்னது, கதிர்வீச்சான ரேடியோகிராஃபி கதிர்வீச்சு படவியல். ஸ்டெனோகிராஃபி சுருக்கெழுத்து, இந்த ஸ்டெனோ படிப்பாங்க, டைப்பு ஸ்டெனோ எல்லாம் சுருக்கெழுத்து கலை, அது ஒரு கலை ஸ்டெனோகிராஃபி. டைப்போகிராஃபி ஸோ வந்து டைப் படிக்கிறது, அப்போ அச்செழுத்து வடிவமைப்பு கலை. அப்போது நீங்கள் இந்த கிராஃபி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு 90% பார்த்தோம் அப்படின்னா கலைங்கிற வார்த்தையில் தான் முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே அது வந்து ஒரு கலை, ஏதோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு கலை சார்ந்தது, இல்லை ஒரு இதில் சிறப்பான விஷயம். நீங்கள் இந்த இயல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கா, நீங்கள் இதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். படவியல் இந்த மாதிரி நீங்கள் அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பெரும்பாலும் கலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிராஃப் அப்படின்னு வார்த்தை வந்துட்டு அப்படின்னா இது வந்து எழுதுறது இல்லை வந்து வரைகிறது, அதனால் கிராஃபு. இப்போ நம்ம வந்து மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் வந்து போடுவோம். ஸோ அந்த கிராஃப் அப்படின்னா வந்து ஒரு படம் வந்து வரைகிறது. ஸோ அப்போ கிராஃப் அப்படின்னா வந்து வரைகிறது எழுதுறது. அப்போ கிராஃபி அப்படின்னா ஒரு கலை, இல்லை ஒரு முறை, ஒரு ஆய்வு. நம்ம பார்த்தோமா இயல் அந்த மாதிரிலாம் வந்து முடியுதா, அவள் பெரும்பாலும் கலையாக இருக்கும், இல்லை முறை ஆய்வு இயல் இந்த மாதிரி பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. கிராஃபர் ஸோ கிராஃபர் அந்த இஆர் அது அப்படியே இஆரில் முடிஞ்ச அப்படின்னாலே ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது, அந்த துறையில் பணிபுரியக்கூடியவங்க. ஃபோட்டோகிராஃபி ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய கலை. நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஆள் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாரா, ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாங்களா அப்படிமா, அப்படி தானே. அப்போ ஃபோட்டோகிராஃபர் ஸோ அந்த கிராஃபர் அப்படின்னா என்னது, அந்த ஆள். அப்போது அந்த ஆள் பணிபுரியக்கூடியவங்க. கிராஃபிக்ஸு படம் அல்லது வரைகலை தொடர்புடைய. ஓகே. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபி புகைப்படக்கலை, கிராஃபின்னு வந்துட்டுனா கலை. இப்போ ஃபோட்டோகிராஃபர் புகைப்பட கலைஞர். கேலியோகிராஃபி அழகெழுத்து கலை. கிராஃபர் அப்படின்னா அந்த கலைஞர், அவ்வளோ சிம்பிள். கார்ட்டோகிராஃபி ஸோ கார்ட்டூன் வரைபட உருவாக்கும் கலை. அப்போ கிராஃபர் அப்படின்னா அதோட பண்ணக்கூடிய ஆள், நிபுணர். அப்போது சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த கிராஃபி அப்படிங்கிறது இந்த புக்கில் நமக்கு வந்து ஒரு 200-300 வார்த்தை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கிராஃபியை பார்த்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு 90% மேலே ஒன்று கலையில் வந்து முடியும், இல்லை வந்து எழுத்து பதிவு ஆய்வு இதாக வந்து இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கலை இருக்கான்னு பாருங்கள், இல்லை அப்படின்னா அதை சார்ந்து எழுத்து பதிவு ஆய்வு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா, அவ்வளோ சிம்பிள். அடுத்து பாருங்கள் சிடி காம்பேக்ட் டிஸ்க்கு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பென்ட்ரைவ், ஸோ இப்போ பென்ட்ரைவ் கூட நிறைய வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அப்படி தானே. வாட்ஸ்அப் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சிடி ஒரு 10 வருஷம் முன்னாலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னாலே சிடி அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ நமக்கு இப்போ சிடி காம்பேக்ட் டிஸ்க் எப்படி வட்டமாக இருக்கும், ஒரு சின்ன வட்டமாக இருக்கும். அப்போ குறுந்தகடு இல்லை குறுவட்டு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேபு. நம்ம எங்கேயா போனோம் அப்படின்னா ஒரு கேப் பிடிச்சி போவோம். ஸோ கேப் பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேபுக்கான ஒரு காசு வந்து கொடுப்போம், ஒரு ரெண்ட் வாடகை வந்து கொடுக்கும். அப்போ வாடகை உந்து இல்லை வாடகை சீருந்து.
கேபிளர். ஸோ இப்போ கேபிள் எல்லா வீட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேபிள் இருக்கும். அந்த கேபிள் வந்து எப்படி இருக்கும்? ஸோ கேபிள் ஒயர் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீட்டு கேபிள் ஒயரும் முக்கில் இடத்துல இருக்கும். சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து சுருண்டு இருக்கும். ஸோ பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சி எந்த பிரச்சனை எங்கே பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். ஸோ அப்போ கேபிளர் நீங்கள் வந்து அந்த கேபிளை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சூழ்ச்சி மாதிரி சுற்றி சுற்றி வந்து இருக்கும் அப்படி தானே. அப்போது சூழ்ச்சியர் கேபிளர் நம்ம வந்து இஆர். ஸோ இந்த மாதிரி இஆர் வருது அப்படின்னாலே ஒரு ஆள். அப்போது சூழ்ச்சியர் ஒரு ஆள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கேபேஜ் இந்த காய் ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுவாங்கள்ல முட்டைகோஸ். அப்போ கேபேஜ் முட்டைகோஸ். இலைப்பூ அதுக்கு இன்னொரு பேர். கேபி சுற்றுந்து ஓட்டுநர். இப்போ கேப் அப்படின்னா அந்த வண்டி அதை ஓட்டக்கூடியவங்க கேபி சுற்றுந்து ஓட்டுநர். அடுத்து கேபின். ஸோ இப்போ கேபின் அப்படின்னா வந்து ஒரு நபர் இருக்கக்கூடியது. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேபின் அங்கே தான் இருக்குது, அந்த லாஸ்ட்டில் இருக்குது, 5ஆவது கேபினில் பாருங்கள், 3ஆவது கேபினில் பாருங்கள் அப்படிம்பாங்க அப்படி தானே. அப்போது ஒரு நபர் தங்கக்கூடிய இடம். ஸோ இப்போ வந்து கப்பலில் இதை வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா கப்பலில் வந்து சொல்லுவாங்க. கப்பலில் இந்த கேபின் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கப்பலறை இல்லை சிறுகுடில் சிற்றறை. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கேபின் அப்படிங்கிறது. ஓகே, அதுமாதிரி நம்ம வந்து இப்போ கேபினெட்டு. ஸோ நம்ம பாலிட்டி வந்து படிச்சிருப்போம் கேபினெட். ஸோ கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை குழு இல்லை தனியறை பெட்டகம். நம்ம மேக்ஸிமம் இந்த கேபினெட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி நம்ம வந்து பார்ப்போம். அப்போ அமைச்சரவை குழு நீங்கள் அதை வச்சு பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். கேபினெட் மேக்கர் அப்போது அரைக்கல வல்லோன். ஸோ வந்து மேக்கர் அதை வந்து உருவாக்கக்கூடியவங்க வல்லோன். கேபினெட் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர். ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு கேபினெட்டு அந்த துறை. ஸோ அந்த துறை சார்ந்த அமைச்சர். அப்போ கேபினெட் அமைச்சர் அவ்வளோதான், துறை அமைச்சர். அடுத்து பாருங்கள் கேபிள். ஸோ கேபிள் அப்படின்னா வந்து கம்பி வடம். ஸோ கேபிள் கம்பி வடம். இப்போ வந்து இந்த கேபிள் ஒயர்கள் வந்து என்ன இருக்கும்? ஒரு கம்பி வந்து இருக்கும் அப்படி தானே. ஸோ வந்து அதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வடம் மாதிரி ரவுண்டாக. நம்ம வந்து இப்போ கயிறுலாம் பார்த்தோம் அப்படின்னா வடம் முடியும். ஸோ வந்து எப்படி இருக்கும்? சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அப்போ கம்பி வடம் அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த கேபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அப்படின்னாலே வந்து வடம் அப்படிங்கிறத வந்து வருது. ஸோ கேபிள் அப்படின்னாலே ஒரு வடம், ஒரு கயிறு மாதிரி, ஒரு சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஓகே, அப்போ அது ஃபுல்லாக இது எல்லாமே பாருங்கள் கேபிள்னு வந்துட்டு அப்படின்னாலும் நமக்கு வந்து வடம் தான் வந்துருக்கு. கேபிள் அட்டுனேஷன் வட நோய்த்தாக்கல். கேபிள் பெண்டு. ஸோ பெண்டு கொக்கி. அப்போ கேபிள்னால் வடம், வட கொக்கி. கேபிள் பாக்ஸு வடம், வடப்பேலை. கேபிள் கார் ஊர்த்தி, வட ஊர்த்தி. கேபிள் கேஸ்ட்டு கம்பி வட காட்சி பரப்பல். கேபிள் செயின் அப்படின்னது. ஸோ செயின் அப்படின்னா தொடர்ந்து இருக்கிறோமா அதான் வந்து செயின் அப்படிமோ. ஸோ அப்போ செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டு அப்போது தொடர்ந்து இருக்கக்கூடியது. அடுத்து கேபிள் சேம்பர் அப்படின்னா ஒரு அறை. நம்ம வந்து அப்படியே பார்த்தோம். இந்த கேபின் அப்படின்னாலும் அறை தான், சேம்பர் அப்படின்னாலும் அறை தான். ஒன்று பார்க்கும் இல்லை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. கேபிள் கோடு. ஸோ கோடுன்னு என்னது? குறியீடு. இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கோடு வந்து இருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு பார்சல் அனுப்புகிறோம், வந்து ஒரு புக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பார்சல் அனுப்பும்போது கண்டிப்பாக வந்து என்ன தேவை? ஒரு குறியீடு. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஏரியா நேம், இப்போ அண்ணாநகர் அப்படிங்கிற பேரை மட்டும் நம்ம வந்து ஒரு அட்ரஸில் போட்டோம் அப்படின்னா வந்து திருநெல்வேலிக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து 50 எண்ணம் வந்து இருக்கும் அண்ணாநகர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரு கோடு கரெக்டாக வந்து வேணும். நம்ம அதனால தான் பின்கோடு வந்து போடுவோம். ஸோ அப்போ வந்து பின்கோடு 627002 நம்ம இந்த மாதிரிலாம் வந்து போடுறோம் அப்படி தானே. அப்போது வந்து ஒரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து குறிப்பிட்றதுக்காக நம்ம வந்து கோடு வந்து போடுறோம். இந்த கோடு வந்து எல்லா இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து புக்குக்கு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பார் கோடு வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டேட்லாம் செக் பண்ணுறதுக்கு இதை வந்து எப்போ வந்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார் கோடு இருக்கும். நம்ம பே பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான QR கோடு. அப்போ வந்து ஒரு குறியீடு அப்படி தானே. ஸோ அப்போ கோடு அப்படின்னா ஒரு குறியீடு. இந்த குறியீடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு யூனிக்காக ஒன்று வந்து இருக்கும். இதான் நம்ம எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். அப்போ குறியீடு. அப்போ கேபிள் கோடு வட குறியீடு. கேபிள் கன்வேயர். ஸோ இப்போ வந்து கன்வேயர் நம்ம வந்து கன்வேயர் பெல்ட்டு. இந்த மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பில்டிங் கிட்டலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் கன்வேயர். ஸோ அந்த பெல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து போய்கிட்டே வந்து இருக்கும். அப்போ கன்வேயர் அப்படின்னா ஒரு பொருளை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து ஆட்கள் தூக்கிட்டு போகாமல் மிஷின்லேயே போகாண்டி பார்த்தோம்னா அந்த கன்வேயர் பெல்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்போது பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து கடத்துறதுக்கு. ஸோ வந்து கடத்துறதுக்கு அப்படின்னா வந்து கொண்டு போகிறதுக்கு அதான் வந்து கன்வே பண்ணுறதுக்கு. அப்போ கடத்தி கேபிள் கன்வேயர். கேபிள் ட்ரில்லு.
ஸோ வந்து இது வட வடதுரப்பணம். ஸோ கேபிள் ட்ரில் வடதுரப்பணம். ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு சில வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு பக்கத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தை அந்த மாதிரி புதுசாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போதும். மிச்சம் எல்லாமே நமக்கு வந்து லிங்க் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு கேபிள் அப்படின்னா வடம் ட்ரில், அவ்வளோ சிம்பிள். அப்போ கேபிள் அப்படின்னா நீங்கள் வடம், இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், கேபிள் எண்டு. ஸோ எண்டு அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக போகக்கூடிய இடம், முனையம், அதான் எண்டு அப்படி தானே. அப்போ கேபிள்னால் வடை, எண்டு முனையம். கேபிள் ஃபால்ட்டு, வட பழுது, ஃபால்ட்டு கேபிள் வடம். கேபிள் ஃபைல், வட தொகுப்பு. கேபிள் ஃபார்ம், வட உரு. கேபிள் கிளாண்டு, வட சேர்ப்பு. கேபிள் கிராம், கடலடி தொலைவரி. கேபிள் கிரிப்பு, வடப்பிடி கிரிப்பு. ஸோ நம்ம வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கோ, நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரிப் வேணுமோ. ஸோ வந்து பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னால் கிரிப் வந்து இருக்கும். இல்லை நம்ம வந்து எந்த ஒரு பொருள் நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னா கிரிப் வந்து தேவை. நம்ம கையில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயாக இருக்குது, தண்ணியாக இருக்குது அப்படின்னா கிரிப் வந்து கிடைக்காது. அப்போ வந்து கிரிப் தான் வந்து பிடிக்க முடியும். வடப்பிடி. ஹூக்கு, ஸோ ஹூக் அப்படின்னா கொக்கி. ஹட்டு, கேபிள் ஹட்டு, வடக்குடி. கேபிள் ஜாயிண்ட், வட இணைப்பு. ஸோ ஜாயிண்ட் பண்ணுறது, இணைக்கிறது, அப்போ வட இணைப்பு. அவ்வளோதான, சிம்பிளாக. அப்போ நீங்கள் இந்த கேபிள் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே வடை அப்படிங்க வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கேபிள்னால் அந்த வடை இதை சார்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எல்லா வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா 2 வார்த்தையாக தான் கேட்காங்க. ஸோ 2 வார்த்தையோ இல்லை வந்து சிங்கிள் வார்த்தையோ எப்படினாலும் சரி, நீங்கள் வந்து எல்லாமே படிச்சுக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஹிண்ட்டை நீங்கள் வந்து ஒன் டைம் கேட்டிங்க அப்படின்னா வந்து போதும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்காத, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அகைன் வந்து உட்காந்து வந்து இன்னொரு டைம் வந்து புக்கை படிக்க ரீட் பண்ண அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வருது அப்படின்னா இதோட அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வார்த்தை ஒரு 3/4 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 5 வார்த்தை நீங்கள் வந்து படித்து வந்து முடிச்சிடலாம். நீங்கள் அகைன் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு ரீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்ம பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் பேட்ச்லையோ 90 டேஸ் சேலஞ்சில் வந்து இருப்பீங்க. நம்ம வந்து டாஸ்க்லாம் வந்து கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் வந்து டாஸ்க்கை அட்டன் பண்ணணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா ஞாபகம் வந்துடும். கேலியோகிராஃபர், அப்போ நம்ம கேலி அப்படின்னு வார்த்தை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கேலிலாம் என்னது, அப்போ கேலி பண்ணக்கூடாது. கேலி எப்போ பண்ணுவாங்க, கையெழுத்து அசிங்கமாக இருந்தால் கேலி பண்ணுவாங்க. அப்போ கேலி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அப்படின்னாலே வந்து கையெழுத்து சம்மந்தப்பட்டது. அப்போ கேலியோகிராஃபி. ஓகே, அப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அதுதான் கேபிள் ஜாயிண்டர். கேபிள் வட வினைப்பாளர். கேபிள் ரேக்கு. ஸோ ரேக் அப்படின்னு நடக்குது. இப்போ வந்து ரேக்னால் செல்ஃபாக தான் ரேக்கு. நம்ம அந்த ரேக்கில் அந்த பொருளை வெய்யி, ட்ரெஸ்ஸை வெய்யி, புக்கை வெய்யி அப்படிமோ. அப்போது நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அது தாங்கி நிற்கி அப்படி தானே. இப்போ வந்து ஒரு ரேக்கில் நம்ம ஒரு பொருளை வைக்கோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, அது வந்து தாங்கி வந்து நிற்கி. அப்போ வடை தாங்கி, அவ்வளோதான். கேபிள் ரெக்கார்டு. ஸோ அப்போ ரெக்கார்டு அப்படின்னு என்னது, ஒரு ரெக்கார்டு இருக்குது, ஒரு பதிவு இருக்குது. இப்போது இவர் இந்த ஸ்கூலில் படித்தார் அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்குது, பதிவு இருக்குது. அப்போது பதிவு வடம் இல்லை வடப்பதிவு இப்படியும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. கேபிள் ரீல். ஸோ ரீலானது ஒரு சுருள், ரீல் வடச்சுருள். கேபிள் ஷாஃப்ட்டு. ஸோ இப்போ இந்த பைக்கில் பெரிய பெரிய மிஷின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷாஃப்ட் வந்து இருக்கும். வடச்சுருள் தண்டு, ஷாஃப்ட்டு. கேபிள் ஷீத்து, வட உரைகள். கேபிள் சப்வே, வடக்கீழ் நிலவழி. சப்வே அப்படின்னு என்னது, ஸோ இப்போ நம்ம வந்து எங்கேயா போவோம், சப்வே கீழையோடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதை வந்து போகும் அப்படி தானே. ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கோ ரோடோ வந்து இருக்கும். அதுக்கு கீழே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதை வந்து இருக்கும். அப்போ சப்வே, வடக்கில் நிலவழி. கேபிள் டிவி ஆப்ரேட்டர். கேபிள் டிவி கம்பி வட தொலைக்காட்சி இயக்குவர். பார்த்தோம் கண்டுபிடிச்சிடலாம். கேபிள் ட்ரென்ச்சஸ். ஸோ ட்ரென்ச்னானது ஒரு புதைக்குழி அப்படி தான். புதைக்குழி தான் நம்ம வந்து ட்ரென்ச் அப்படிமோ. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே இப்போ வந்து கேபிள் ட்ரென்ச், கேபிள் ஆனது அப்போ வந்து ஒரு வடம், அப்போ வடை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ புதை வடமிடல், அவ்வளோ சிம்பிள். கேபிள் டேர்னிங். ஸோ டேர்ன் பண்ணது தான் சுற்றுறது அப்படி தான். டேர்ன் பண்ணு, டேர்ன் அரவுண்ட், டேர்ன் அபவுட், சுற்றுறது, அப்போ வட சுற்று. கேபிள் வே அப்படின்னா பாதை, வடப்பாதை. கேபிள் கம்பி வடங்கள், வடக்கம்பி வடம், அதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்து தான் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ கேபிளிங் வடமிடல். கேப் மேன் நம்ம வந்து அப்படியே பார்த்தோம். கேப் ஓட்டுறவங்க கேப் மேன் இல்லை கேபி. கபாப், இங்கே கபாப் அப்படிங்கிறது இருக்கா, நம்ம இந்த கபாப்பை அந்த கபாப்போட சிக்கன் கபாப் அப்படி தான். நம்ம வந்து கபாப்னா சிக்கன் கபாப் தான் ஞாபகம் வரும். அப்போ அது வந்து ஒரு கறி,
அதை ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த கபாப் இந்த கபாப் சொல்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கபாப் அப்படின்னா பொரி கறி, சிக்கன் கறி, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கெக்கோ, இந்த CACO இருக்கா, இந்த வார்த்தை வந்துட்டு அப்படின்னாலே பெரும்பாலும் அது என்ன அப்படின்னா ஒரு தீமையான இல்லை வந்து கெட்ட இல்லை தீவினை, ஸோ வந்து ஒரு நெகட்டிவான மீனிங் தான் இந்த கெக்கோ அப்படிங்கிறது. நம்ம எப்படி ஈஸியாக யோசிச்சுக்கலாம் அப்படின்னா கக்கோ, கக்கா மாதிரி இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம பைக் எடுக்க போகிறோம், பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து காக்கா கக்கா போயிட்டு சே அப்படிமா, அப்போ வந்து ஒரு கெட்டு மாதிரி ஒரு தீய அசிங்கமாக நம்ம வந்து பார்ப்போம் அப்படிதான். அப்போ கக்கா அதை மாதிரி யோசிச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து கக்கோ டோடி தவறான தீய அப்படிதானே, தீய கொள்கை இல்லை தவறான கருத்து. கக்கோ அப்படின்னா ஒரு கெட்ட விஷயம் மாதிரி, ஒரு தீய விஷயம் மாதிரி. ஓகே. கக்கோடோரக்ஸ் தீ நாற்றம் உடைய, கக்கோடாக்சி எல்லாமே அந்த தீய தவறானது மாதிரி வருதா, தவறான சொற்சொடர். கக்கோஃபி பழுக்கல் பிழை, கக்கோதிசிஸ் தீவினை வெறி, கக்கோஜெனிக்ஸ் இனர்சீர் கேட்டாய்வியல், கக்கோஜுசியா ஃபுட் கெட்ட சுவை உணவு, கெக்கோகிராஃபி மோசமான கையெழுத்து. நம்ம வந்து கிராஃபி அப்படி வந்து பார்த்தோம். ஸோ வந்து கேலியோகிராஃபி அழகான கையெழுத்து, நம்ம அந்த மாதிரி இருந்து பார்த்தோமா. இங்கே கக்கோகிராஃபி அப்போ கக்கோ கெட்ட, அப்போ மோசமான கையெழுத்து. கெக்கோலஜி தவறான சொற்சொடர் இல்லை பிழை சொற்சொடர். கெக்கோமிலியா பேஷண்ட் பிறவி உறுப்புட நோயர். கக்கோ மார்ஃபியா உருக்கோட்டம். கக்கோஃபனி வெறுப்பு தீய வெறுப்பொலி. கக்கோஃபோனி குரூப்பு, அதே தான் கக்கோஃபோனா ஒரு வெறுப்பொலி, இங்கே வந்து குரூப் அப்போ ஒரு குழு, வெறுப்பொலி குழு. கெக்கோஸ்மியா கெட்ட மனம். அப்போ கெக்கோ அப்படின்னா என்ன, கெட்ட தீ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை. கக்கோ கக்கா அந்த மாதிரி ஞாபகம். அடுத்து பாருங்கள் கேஜ், நமக்கு தெரியும் அவ்வளோதானே, பறவை வளர்க்குறது இல்லை சிங்கமே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா கேஜ் தான். அப்போ கேஜ் அப்படின்னா ஒரு கூடு இல்லை கூண்டு, கூண்டு. கேஜ் பேர்டு கூண்டு புல், ஸோ வந்து கூண்டு பறவை. கேஜ் கல்ச்சர், இந்த கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 வார்த்தை வந்து இருக்குது. ஸோ அந்த கல்ச்சர் அப்படின்னு முடியுது அப்படின்னாலே அது வந்து நம்ம இப்போ கல்ச்சர்னால் இன்னொரு வார்த்தை பண்பாடு அந்த மாதிரி இருந்து உண்டு. ஆனால் வந்து நம்ம வந்து இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்ச்சர். இப்போ இந்த அக்ரிகல்ச்சர்னு இருக்கா, விவசாயம். இப்போ வந்து விவசாயம்னு என்னது, நம்ம வந்து அந்த இடத்துல வந்து செடி புல் மரம் இதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடியது அப்படி தானே. அப்போ கல்ச்சர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வளர்க்கக்கூடியதாக நம்ம வந்து கல்ச்சர் அப்படிமோ. இப்போ இதை சார்ந்த எல்லா வார்த்தையும் வந்து பின்னால் வந்து பார்க்கலாம். இப்போ கேஜ் டைவிங், கேஜ்னால் கூண்டு, அப்போது கூண்டுடன் கடலில் மூழ்கல். டைவ் அடிக்கிறது, அப்போ கடலில் நம்ம டைவ் அடிக்கும், அவ்வளோ சிம்பிள். கேஜ்னால் கூண்டோட டைவ் அடிக்கிறது. கேஜ் கேலோ அடைக்கப்பட்ட பார்வை கூண்டு, அவ்வளோ. அப்போ கேஜ் அப்படின்னாலே இங்கே கூண்டு, அதை வச்சே பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி தானே. இப்போ இந்த கல்ச்சர் இந்த வார்த்தையை வச்சே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட வார்த்தை வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் கேஜ் கல்ச்சர், ஸோ வந்து கூண்டு வளர்ப்பு இல்லை கூண்டு மீன் வளர்ப்பு. கேஜ் ஃபிஷ் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ கல்ச்சர்னு வந்துட்டு அப்போ வந்து வளர்ப்பு. ஃபிஷ் கல்ச்சர் மீன் வளர்ப்பு. பிசி கல்ச்சர் அதுவும் மீன் வளர்ப்பு. அக்வா கல்ச்சர் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. மேரிகல்ச்சர் கடல்வாழ் உயிரின வளர்ப்பு. செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு. அப்பிகல்ச்சர் அப்படின்னா தேனீ வளர்ப்பு. ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை பயிர் வளர்ப்பு. ஃபார்டிகல்ச்சர் மலர் வளர்ப்பு. விட்டிகல்ச்சர் திராட்சை வளர்ப்பு. கல்ச்சர்னு வந்துட்டா. ஓலரிகல்ச்சர் காய்கறி வளர்ப்பு. போமாலஜி இது வந்து கல்ச்சரில். போமாலஜி அப்படின்னா வந்து அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பல வகை வளர்ப்பு அறிவியல். ஸோ இப்போ லஜி வந்துட்டு அப்படின்னாலே அது ஒரு படிப்பை சார்ந்தது. லஜினா என்னது, பயாலஜி ஃபிசியாலஜி இந்த மாதிரி நமக்கு லஜி அப்படிங்க பார்த்தோம்னா முடியும். ஸோ இது வந்து ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது. பவுல்ட்ரி ஃபார்மிங், ஸோ வந்து பவுல்ட்ரி கோழி அப்படின்னா கோழி பண்ணை கோழி வளர்ப்பு. டெய்ரி ஃபார்மிங் டெய்ரி அப்படின்னா பால், அப்போ பால் மாடு வளர்ப்பு. நம்ம பெரும்பாலும் இந்த கல்ச்சர் அப்படின்னாலே வளர்ப்பு தான். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபார்மிங்கு அதுவும் பார்த்தோம்னா அந்த நமக்கு வந்து வளர்ப்பு சார்ந்த வேர்டு தான் வந்து வரும். நீங்கள் ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு கல்ச்சர் அப்படின்னாலே அது வந்து நமக்கு விவசாயம் வளர்ப்பு இதை சார்ந்தது. அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படிங்கும். ஸோ விவசாயம் அப்படின்னா அங்கே நம்ம வந்து இது என்ன பண்ணுதோம், செடி வளர்க்கும். அங்கே பார்த்தோம்னா வயக்காடு புல் தோட்டம் அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடு இதெல்லாம் சார்ந்தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படி தானே. அப்போ வந்து வளர்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செடி மரம் தோப்பு
ஆடு மாடு இந்த மாதிரி. ஸோ வந்து வளர்க்கக்கூடிய எல்லா விஷயம் சேர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர். அவ்வளோதான். ரியரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஷீப் ரியரிங், ஷீப் அப்படின்னா செம்மறி ஆடு. ஷீப் ரியரிங் அப்படின்னாலும் வளர்ப்பு தான், செம்மறி ஆடு வளர்ப்பு. கோட் ரியரிங், வெள்ளாட்டு வளர்ப்பு. பிக்கு பன்றி வளர்ப்பு. ராபிட் ஃபார்மிங், முயல் வளர்ப்பு. வெர்மி கல்ச்சர், மண்புழு வளர்ப்பு. லேக் கல்ச்சர், அரக்கு பூச்சி வளர்ப்பு. ஸோ நமக்கு பெரும்பாலான வார்த்தை கல்ச்சரில் வளர்ப்புன்னு வரும். ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு இந்த ரியரிங், பிக்கரிங் இந்த மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா வரும். ஸோ அப்போ நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து அப்பிகல்ச்சர் வந்து அப்படியே பார்த்தோம். அப்பிகல்ச்சர் தேனீ வளர்ப்பு. செரிகல்ச்சர், பிசிகல்ச்சர், அக்வா கல்ச்சர், மேரிகல்ச்சர். நம்ம வந்து இப்போ மேரி அப்படின்னா கடல், மரைன் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ வந்து கப்பல், கடல் வாழ். அக்வா கார்டன். அக்வா கார்டனில் வந்து நமக்கு வந்து அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், தண்ணி தானே கிடைக்கும். அப்போ தண்ணி, நீர்வாழ். ஃப்ளோரிகல்ச்சர், ஃப்ளவர், மலர் வளர்ப்பு. ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை. வெர்மிகல்ச்சர், மண்புழு. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து நமக்கு கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே அது வளர்ப்பு, பயிரிடுதல் இதை சார்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அக்ரிகல்ச்சர், பயிரிடுதல், அவ்வளோதான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து நமக்கு அவுட் சோர்ஸ் முக்கியம்தான். ஆனால் அதோட முக்கியமான பேசிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் தான். நீங்கள் சமச்சீர் புக்கை முதல்ல வந்து ஸ்ட்ராங்காக படித்து முடித்தா மட்டும்தான் உங்களால் வந்து 100க்கு ஒரு 70லேருந்து 80 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுட் சோர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் வந்து சமச்சீரியே படிக்காமல் டேரெக்டாக அவுட் சோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா படிக்கவும் முடியாது, கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அடிப்படை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் தான். இப்போ நமக்கு சமச்சீரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து புது புக்கு, பழைய புக்கு எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா கொஸ்டின் வருது. +1 +2 பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு தமிழ். ஸோ வந்து நம்ம இது எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா கொஸ்டின் கேட்காங்க. இப்போ நீங்கள் தனித்தனியாக சமச்சீர் புக் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ஒரு 20 புக்கு மேலே. ஸோ வந்து இப்போ 6ஆம் கிளாஸில் 3 டைம், 7ஆம் கிளாஸில் 3 டைம், இதே மாதிரி 6 to 12. ஸோ +1 +2 பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு தமிழ், இது மாதிரி வந்து பழைய புக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20 புக் மேலே நீங்கள் வந்து வாங்க வேண்டி வரும். நீங்கள் அதை ஃபுல்லாக வாங்காமல் நம்ம அதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 புக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தமிழில் பகுதி 1, பகுதி 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த 2லேயே பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நம்ம இந்த புக்கை வந்து உங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி புக்காக வந்து கொடுத்துருக்கோம். இந்த புக்கை நீங்கள் வந்து சிலபஸ் வைஸாக படிச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் வைஸாக 60L 1, 60L 2 நீங்கள் அந்த மாதிரி பார்த்தோம்னா படிச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வந்து புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சரு, ஸோ புக்குக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சமச்சீர் புக்கே வந்து வாங்க வேண்டாம். அந்த கரண்ட் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம இந்த 2ஐயும் சேர்த்து இப்போ ஆஃபரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 700 நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ வந்து ஆர்டர் பண்ணுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்து இதில் மெசேஜ் பண்ணி புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, சாம்பிள் PDF வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அடுத்த வார்த்தை பாருங்கள். இப்போ நம்ம இந்த கேல்சி நம்ம வார்த்தைலாம் வந்து இருக்குது. நம்ம இதை வந்து கேல்சியம் அப்படின்னாலே வந்து நம்ம உடம்புக்கு தேவைன்னா ஒரு சத்து, நம்ம போனுக்கெலாம் வந்து நமக்கு வந்து கேல்சியம் வந்து தேவை அப்படிமோ. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேல்சியம் வந்து சுண்ணாம்பு அப்படிமோ, அப்படி தானே. ஸோ அப்போ வந்து இந்த கேல்சி அப்படின்னு வந்துட்டு அப்படின்னாலே வந்து ஒரு எலும்பு இல்லை வந்து சுண்ணாம்பு இது சம்மந்தப்பட்டு தான் வந்து இருக்கும். அப்போது கேல்கேனியஸ் எலும்பு, ஸோ குதிகால் எலும்பு கேல்கேனியஸ். கேல்கேரியா முள் உடலிகள். கேல்சீமியா கேல்சியம் அந்த சுண்ணாம்பு, அப்போது சுண்ண மிகைப்பு. கேல்சிஃபரஸ் சுண்ண சத்துடைய. கேல்சிஃபியூகல் சுண்ணாம்பு நீக்கமுள்ள. கேல்சின் நீற்று சுண்ணாம்பு. அப்போது அந்த சுண்ணாம்பு அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் உங்களுக்கு வந்து இருக்கும். யாராச்சும் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எலும்பு போன். ஸோ வந்து எலும்பு, முள் உடல் எலும்பு இந்த மாதிரி வந்து வரும். அடுத்து பாருங்கள். கேல்சிஃபில் சுண்ணாம்பு நாடி. கேல்சைட் சுதைக்கல், என்ன சுண்ணாம்பு கல், அப்போ இங்கே சுதைக்கல். கேல்சியம் சுண்ணம். கேல்சியம் கிளே அப்படின்னா களிமண். கேல்சியம் சுண்ணக்களிமண், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். கேல்குலேட், நம்ம வந்து கேல்குலேட்டர் அப்போ வந்து கணக்கு போடக்கூடியது என்றது. அப்போ கேல்குலேட் எண்ணு, கணக்கீடு. கேல்குலேட்டட் கணக்கிடப்பட்ட. கேல்குலேட்டிங் கணக்கிடுகிற. கேல்குலேஷன் கணக்கீடு, கணித்தல், கணிப்பு. கேல்குலேட்டர் கணிப்பவர், கணிப்பான், கணிப்பொறி. கேல்குலேட்டர் மோடு, ஸோ மோடு அப்படின்னா நிலை. இப்போ நம்ம வந்து இந்த மோடு அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிக்கடி வந்து வரும். ஸோ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ
ப்ரொடக்டிவாக இல்லை, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து சரி இன்னையோட எல்லாம் வந்து இதாகிட்டு நம்ம நாளையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மாங்க் மோடுக்கு போகிறோம். ஸோ வந்து மாங்க் மோட் அப்படின்னா வந்து ஒரு தவ நிலை அப்படி தானே. ஸோ அப்போ வந்து ஒரு நிலை. ஸோ நான் வந்து இந்த மோடில், ஸோ இந்த நிலை இப்போ நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன், இந்த நிலையிலேருந்து நான் இன்னொன்றுக்கு வந்து போக போகிறேன், நாளை நான் வந்து படிக்க போகிறேன், நான் வந்து அந்த மோடுக்கு போக போகிறேன். அப்போ மோடு அப்படின்னா என்னது? நிலை. அப்போ நீங்கள் வந்து இந்த மோடோடைய வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நிலை. ஸோ நம்ம இப்போ இருக்கிற வந்து இன்னொன்றுக்கு இல்லை இந்த நிலைக்கு போகிறோம், அதான் வந்து மோடு அப்படிங்கிறது. கேல்குலி சிதல் வட்டம், கேல்கிலோகிராஃப் நம்மளே பார்த்தோமா, கிராஃப் அப்படின்னாலே எழுதுறது வரைகிறது, வரைவி. இங்கே கேல்னு வந்துட்டு அப்போ கணக்கீடு வரைவி. கேல்கிலோசிஸ், ஸோ வந்து சிறுநீர் கல்லடைப்பு. ஸோ வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வந்துட்டு அப்படின்னா வந்து கேல்குலஸ் இருக்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து இந்த கேல்சியம் கேல்குலஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுண்ணாம்பு அப்படி தானே. ஸோ அப்போ வந்து ஒரு சிறுநீர கல் அடைப்பு அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல், ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி பார்த்தோம்னா ஒரு கல் வந்துட்டு கேல்குலஸ். பற்காரை காரைப்படிவு கேல்குலஸ். அடுத்து பாருங்கள், நமக்கு தெரியும் கேலண்டர் அப்படின்னா நாள்காட்டி, கேலண்டர் மந்த்து. ஸோ இப்போ நம்ம வந்து மந்த்தை வந்து நம்ம தமிழில், ஸோ வந்து மந்த் அப்படின்னா மாதம் அப்படிமா. ஆனால் வந்து அதை இன்னொரு வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு திங்கள் அப்படிம்பாங்க. ஸோ திங்கள்னாலும் மாதம் தான். ஒவ்வொரு திங்கள் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு மாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து உண்டு. ஸோ இப்போ திங்கள் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மண்டே நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமை இங்கே வாங்க அப்படிம்பாங்க. இதே வந்து ஒவ்வொரு திங்களும் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும். அப்போ திங்கள் அப்படிங்கிறதுக்கு மாதம் அப்படிங்கிற பேர் வந்து உண்டு. ஓகே, அப்போ இங்கே கேலண்டர் மந்த்து ஆங்கில திங்கள். ஓகே, கேலண்டர் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இப்போ என்ன ஆப்ரேஷன் என்ன ஒரு விஷயம் பண்ணுறது அப்படி தானே. ஆப்ரேஷன் ஆப்ரேட் ஒரு செயல்முறை, ஒரு செயல். ஆப்ரேஷன் செயல்முறை, கால அட்டவணை. கேலண்டர் ஆஃப் ரிட்டர்ன் விவர அறிக்கை கால அட்டவணை. ஸோ ஒரு அட்டவணை, கேலண்டர் அப்படின்னாலே அட்டவணை தான். ஸோ வந்து மந்த்லி கேலண்டரு, உங்களோட ஒர்க் கேலண்டர் என்ன அந்த மாதிரி. கேலண்டர் இயர் ஆங்கில ஆண்டு. கேலண்டர் ரோலர் மெருகேட் உருளை, உருளை ரோலர் லிங்க் பண்ணிடலாமா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ன கால்னா என்னது, கால் அப்படின்னா ஒருத்தனை கால் பண்ணுறது, அவனை வந்து கூப்பிடுறது அப்படி தானே. அப்போ அழைப்பு. கால்னா அலை, அழைப்பு, கூப்பிடு, கோரு, விழி ஒரே அர்த்தம் தான். நமக்கு வந்து இந்த மாதிரியான வார்த்தைலாம் பார்த்தாலே தெரியும். அவனை விழி, அவனை கூப்பிடு, அலை அழைப்பு, கோரு. அதுக்கப்புறம் கால் அட்டென்ஷன் மோஷன். அட்டென்ஷனாக என்ன, கொஞ்சம் அட்டென்ஷனாக இருங்க, அப்போது வந்து கொஞ்சம் கவனமாக வந்து இருங்க அப்படி தானே. அப்போ கவன ஈர்ப்பு தீர்மானம், கால் அட்டென்ஷன் மோஷன். ஸோ மோஷன் தீர்மானம், பால்ட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா வரும். அதுக்கப்புறம் கால் அட்டென்ஷன் டு கவனத்திற்கு கொண்டு வருதல், அட்டென்ஷன் டு. ஸோ வந்து கவனத்திற்கு கொண்டு வருதல். கால் பிளாக், பிளாக்னானது ஸோ வந்து பேச விடாமல் ஸ்டாப் பண்ணுறது அப்படி தானே. நம்ம வந்து இப்போ ஒருத்தனை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனால் நம்மள்ட்ட வந்து பேச முடியாது. அப்போ நம்ம வந்து அவனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், முடக்கிட்டோம். அப்போ அழைப்பு முடக்கல். கால் புக்கு மறு கவனிப்பு பதிவேடு, பதிவேடு புக்கு. கால் சென்டர். ஸோ வந்து கால் சென்டர் ஒரு இடம், அப்புறம் சென்டர் அப்படின்னா ஒரு இடம், அழைப்பகம். புக் சென்டர், ஸோ வந்து புக் இருக்கக்கூடிய ஒரு இடம். கால் டெபாசிட், டெபாசிட் ஆனது இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டு வைப்பாங்க, அப்போ டெபாசிட்டு வைக்கிறது அப்படி தான். அப்போ வைப்பு, அழைப்பு வைப்பு. கால் டைவர்ட்டு, இப்போ நமக்கு கால் பண்ணும்போது நம்ம அட்டன் பண்ணல அப்படின்னா டைவர்ட் ஆகி இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தோம்னா போகிற மாதிரி நம்ம வந்து வைப்போம், அப்போ டைவர்ட் ஆகி அழைப்பு மடை மாற்றம். கால் எவிடன்ஸு, எவிடன்ஸு அப்போ ஒரு எவிடன்ஸை காமி, அந்த சான்றை கேட்குறது, என்ன எவிடன்ஸ் இருக்குது, சான்று கோரல். கால் ஃபார் கோருதல், தருவித்தல் அப்படிங்கிறது. கால் ஃபார் ரெக்கார்டு பதிவிருக்களை கோருதல், அந்த ரெக்கார்டை கூட என்னென்ன காலில் வந்துச்சு அப்படிங்கிறது. கால் ஹோல்டு, இப்போ வந்து நம்ம கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கால் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசின கால் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி உங்கள் அழைப்பு ஹோல்டில் உள்ளது, உங்கள் அழைப்பு ஹோல்டில் உள்ளது இந்த மாதிரி பார்த்தோம்னா வருமா அப்படின்னு என்னது, அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ நிப்பாட்டோம்னா இங்கே தேக்கம், அந்த இடத்துல அப்படியே பார்த்தோம்னா தேங்கி வந்து இருக்குது, நம்ம பேச முடியாமல் கட்டும் பண்ணாமல் அப்படியே தேங்கி இருக்குது. கால் லோன் ஆயத்த திரு கடன், கடன் லோனு.
கால் மணி மார்க்கெட், உடனடி நிதி அங்காடி, கால் ஆஃப். ஸோ இப்போ கால் ஆஃப் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை அப்படியே நிப்பாட்டுறது. ஸோ கை விடுறது, தள்ளுபடி செய்தல், பின் வாங்குதல். கால் ஆன், கால் ஆன் அப்படின்னா சென்றிருக்கான் அவனை போய் பார், கால் ஆன். கால் ப்ரைஸ், ப்ரைஸ் விலை, மீட்சி விலை, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், கால் ஷீட்டு, அழைப்பு ஒப்பந்தம். இப்போ வந்து இந்த கால் ஷீட் இந்த வார்த்தையை நம்ம வந்து சினிமா வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அந்த ஆக்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு ஒப்பந்தம் அப்படிதான் கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அப்போ அழைப்பு ஒப்பந்தம், அவ்வளோதான். கால் டாக்ஸி. ஸோ டாக்ஸி அப்படின்னா ஒரு போகக்கூடிய ஒரு கார், ஒரு ஊர்த்தி. அப்போ அலைப்பூந்து, அலைப்பூர்த்தி, கால் டாக்ஸி. கால்னால் அழைக்கிறது, அலைப்பூந்து, அலைப்பூர்த்தி. கால் டு அக்கவுண்ட், கணக்கு காட்டக்கூறு, காரணம் காட்டக்கூறு. ஸோ அப்போ வந்து கால் டு அக்கவுண்ட். ஸோ வந்து அந்த அக்கௌண்ட் கணக்கு, அந்த கணக்கை காட்டு, கால் டு. காலப், வர ஆணையிடு, காலப். அவனை வந்து காலப், அப்போ அவனை வந்து கூப்பிடு, வர சொல்லு, வர ஆணையிடு, வரவழைப்பு கட்டளையிடு. கால் வெயிட்டிங், நம்ம பேசும்போது அவங்க ஏற்கனவே வேறு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெயிட்டிங், அழைப்பு காத்திருக்கை. ஸோ வந்து அப்போ கால் வெயிட்டிங்கில் போகுது அப்படிமோ. காலபிள் பாண்டு, வட்டி தள்ளுபடி ஆவணம், பாண்டு, ஆவணம். காலர், ஸோ காலர் அழைப்பவர். நம்ம அந்த ட்ரூ காலர் அப்படிமோ. அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா யார் நமக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்க நம்ம வந்து அதிலே பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கலாம். அப்போ யார் அழைச்சாங்க, அழைப்பவர், காலர், ட்ரூ காலரில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. காலர் லைன் ஐடென்டிஃபிகேஷன் ஃபோன், ஆளறி பேசி, தொடர்பு எண் தெரியும் தொலைபேசி. அப்போ காலர் லைன் ஐடென்டிஃபிகேஷன், அந்த ஆள் யாருன்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அப்போது வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆளறி பேசி, தொடர்பு எண் தெரியும் தொலைபேசி, ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் பார்த்து அந்த அர்த்தத்தை வச்சு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த வார்த்தை பாருங்கள், கேபிட்டல். நம்ம அந்த கேபிட்டல் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா வந்து தலைநகர். நம்ம வந்து அதையும் கேபிட்டல் அப்படிமோ. ஸோ வந்து இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி அப்படிமோ. அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறாங்க. அந்த பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து கேபிட்டல் அமௌண்ட் போட போகிறாங்க, கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னா அந்த மூலதனம் அமௌண்ட்டு. ஸோ வந்து முதல் போடக்கூடியவங்க, முதல் மூலதனம். நம்ம அங்கேயும் பார்த்தோம்னா கேபிட்டல் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ கேபிட்டல் அப்படின்னா தலைநகர் இல்லை முதல் மூலதனம். கேபிட்டல் அக்கௌண்ட், மூலதன கணக்கு, கணக்கு அக்கௌண்ட்டு. கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ அக்கௌண்ட். ரெவன்யூ அப்படின்னா அது வருவாய். இந்த வருஷத்துக்கு உங்களோட ரெவன்யூ என்ன, வருவாய் என்ன. அப்போது கேபிட்டல்னால் மூலக்கணக்கு, மூலக்கணக்கு வருவாய். கேபிட்டல் பட்ஜெட்டு. ஸோ இப்போது பட்ஜெட்னா என்னது, வரவு செலவு தானே பட்ஜெட்டு. பட்ஜெட் அப்படிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் இருக்குது, வரவு வந்து என்ன இருக்குது, எவ்வளோ நம்ம கையை விட்டு போக போகுது, செலவு வந்து நமக்கு வந்து அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது. அப்போது வரவு செலவு திட்டம். முதலீடு, கேபிட்டல்னால் முதலீடு, முதலீடு கேபிட்டல். பட்ஜெட், வரவு செலவு திட்டம். கேபிட்டல் காஸ்ட், முதலீட்டு காஸ்ட், செலவு. எல்லாம் மூலதன செலவு, ரெண்டுமே ஒரே இடத்துல தான். முதலீடுனாலும் மூலதனாலும் கேபிட்டல் தான். கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ கேபிட்டல் அப்படின்னா முதலீடு இல்லை மூலதனம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதை வந்து பங்கிடுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, பங்கு போட்டு கொடு, பங்கீடு, பங்கீடு. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னது, நம்ம எக்ஸ்பென்ஸு செலவு. அப்போது முதலீட்டு செலவு இல்லை மூலதன செலவு. கேபிட்டல் கூட்ஸ். ஸோ கூட்ஸ்னு என்னது, பொருள் அப்படி தான், முதலீட்டு பொருள். கேபிட்டல் லெட்டர். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் பெரிய எழுத்து அப்படி தானே. இப்போ ஏ கேபிட்டல் பெரிய எழுத்து. ஓகே, கேபிட்டல் லெவி. அப்போ முதலீட்டு வரி, முதலீட்டு திரை. கேபிட்டல் மார்க்கெட், மார்க்கெட்னா சந்தை. அப்போ முதலீட்டு சந்தை. கேபிட்டல் அஃபென்ஸு. ஸோ இப்போ கேபிட்டல் அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்த்தோம், கேபிட்டல்னால் வந்து ஒரு மூலதனம், முதலீடு அப்படின்னு பார்த்தோம். அப்போ கேபிட்டல் அப்படின்னா ஒரு முக்கியமானது அப்படி தானே. ஸோ அப்போ இங்கே கேபிட்டல் அஃபென்ஸ். ஸோ அஃபென்ஸ் அப்படின்னா வந்து குற்றம், கொலை குற்றம். அப்போ வந்து ஒரு பெரிய குற்றம். ஸோ இந்த கேபிட்டல் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் அப்படி தான். முதலீடு, மூலதனம், தலைநகரம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னிறுத்துகிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போது கேபிட்டல் அஃபென்ஸ் அப்படின்னா இங்கே அதுக்கான அர்த்தம் வந்து கேபிட்டல் பெரிய குற்றம், கேபிட்டல் அஃபென்ஸ் பெரிய தப்பு, அப்போ கொலை குற்றம். கேபிட்டல் அவுட்லே, முதலீட்டு செலவு இல்லை மூலதன செலவு. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு,
இறப்பு தண்டனை கேபிட்டல் ரிசர்வ் ஒதுக்கீட்டு முதல் மூலதன ஒதுக்கீடு. கேபிட்டல் டிரான்ஸ்மிஷன் முதன்மை மின் அனுப்புகை மூலதன அனுப்புதல். ஸோ டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிட்டு. ஸோ நம்ம டிரான்ஸ்மிட் ஆனது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்மிட் இங்கேருந்து ஒன்று பார்த்தோம்னா இன்னொரு இடத்துக்கு பார்த்தோம்னா அனுப்புதல். அப்போ மூலதன அனுப்புதல் இல்லை அனுப்புகை பணி. அடுத்து பாருங்கள், கேபிட்டல் ஒர்க்கு முதன்மை பணி. கேபிட்டலிசம் தனியுடைமை. நம்ம வந்து முதலாளித்துவம் முடியுமோ அதுவும் கேபிட்டலிசம். ஸோ முதலாளியம். கேபிட்டலிஸ்ட்டு தனியுடைமையாளர். கேபிட்டலைஸ்டு முதலிடப்பட்ட. கேபிட்டேஷன் அலவன்ஸ் ஆளுநர் விதிப்படி இல்லை தலை விதிப்படி. கேபிட்டல் தலை தலைநகரம் அந்த மாதிரி. கேபிட்டேஷன் அலவன்ஸ் அண்ட் டேக்ஸு தலை விதிப்படியும் தலை வரி டேக்ஸு. கேபிட்டேஷன் ஃபீஸ் நிலை முதல் தொகை. நுழைவு நன்கொடை மேம்பாட்டு கட்டணம். ஸோ இந்த காலேஜெலாம் வந்து கேட்பாங்க கேபிட்டேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம். கேபிட்டேஷன் கிராண்டு தலை விழுக்காடு நல்கை. கேபிட்டேஷன் டேக்ஸ் கேபிட்டேஷன் அப்படின்னா தலை. அப்படின்னா நமக்கு இப்போ கேபிட்டல் அப்படின்னாலே ஒன்று முதலீடு மூலதனம் இல்லை ஒரு முக்கியமான இல்லை தலைநகரம் இல்லை தலை அப்படின்னா மேலே. கேபிட்டல் அப்படின்னாலே தலை அந்த மாதிரி. அப்போ தலைக்கட்டு வரி. ஸோ டேக்ஸு வரி. அடுத்த வார்த்தை பாருங்கள், இந்த கார்பன் நமக்கு தெரியும் அப்படி தானே. இந்த கார்பன் பேப்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து எழுதணும் அப்படின்னா பின்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து அச்சு வந்து விடும். அப்போ அந்த கார்பன் பேப்பரை நீங்கள் எடுத்து கையில் வச்சிட்டிங்க அப்படின்னா கை ஃபுல்லாக கரியாக வந்து ஆயிரும் அப்படி தானே. ஸோ கார்பன் பேப்பர் பிளாக் கலர்லேயும் இருக்கும் ப்ளூ கலர்லேயும் இருக்கும். அதை நம்ம கையில் வச்சிட்டோம் அப்படின்னா கரியாக வந்து ஆயிரும். அப்போ வந்து இந்த கார்பன் அப்படின்னாலே ஒரு கரி. அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கார்பன் ஆர்க் லேம்பு கரி. கார்பன்னா கரி. கரிவில் விளக்கு லேம்பு விளக்கு. கார்பன் ஆர்க் வெல்டிங் நமக்கு கார்பன்னா கரின்னு தெரியும். ஆர்க் வெல்டிங் கரிவில் பட்டு இணைப்பு. நம்ம வந்து வெல்டு அடித்தா வந்து என்ன ஆகும். ஸோ 2 துண்டு இப்போ வந்து ஒரு 2 இரும்பு துண்டு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து இருக்குது. அதை நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இணைப்போம். அப்போ இணைப்பு கரிவில் பற்று இணைப்பு. கார்பன் பிளாக்கு கரிக்கட்டை. ஸோ வந்து கார்பன் பிளாக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு பிளாக் வந்து கிடக்கு அப்படின்னா வந்து ஒரு துண்டு வந்து கிடக்கு. ஒரு கார்பன் பிளாக் வந்து கிடக்கு. இல்லைனா நம்ம வந்து ஒரு செங்கல் பிளாக் கிடக்கு அப்படிமோ அது மாதிரி தான் ஒரு கார்பன் பிளாக் ஒரு துண்டு வந்து கிடக்கு. கார்பன் ப்ரஷ்ஷு கரித்தொடுமுனை இல்லை கருந்தூரிகை. ஸோ நம்ம வந்து தூரிகை அப்படின்னா ப்ரஷ்ஷு அப்படி தானே. ஒரு கவிதை கூட உண்டு, பிரம்மன் வரைந்த ஓவியம் நீ அதில் தூக்கி எறியப்பட்ட தூரிகை நான். ஸோ தூரிகை அப்படின்னா வரைஞ்சி முடிச்சுட்டு தூக்கி போட்டால் ப்ரஷ்ஷு நான். அப்போ தூரிகை ப்ரஷ்ஷு. கார்பன் பட்டன் கரி பொத்தான். ஸோ பட்டன் அப்படின்னா அது பட்டன் பொத்தான். கார்பன் காம்பவுண்டு. ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா சேர்க்குறது. இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கும் அப்படி தானே. அந்த காம்பவுண்டு தான் பார்த்தோம் அப்படின்னா 2 சேர்க்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கும். அப்போ கார்பன் காம்பவுண்டு. கரி சேர்மம். அடுத்து கார்பன் காப்பி. நம்ம வந்து அப்படியே பார்த்தோம் கார்பன் காப்பி தட்டச்சு படி இல்லை மைப்படி மை வந்து இருக்கும். கார்பன் கிரெடிட் கரி உமிழ் வரம்பு கிரெடிட்டு. ஸோ கிரெடிட் அப்படின்னா வந்து இவருக்கு இவ்வளோ கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டு கிரெடிட் லிமிட் அப்படிமோ. ஓகே. கார்பன் டெபாசிட்டு. ஸோ இப்போ டெபாசிட் அப்படின்னா வந்து இப்போது அந்த இடத்துல குப்பை எல்லாம் போய் வந்து டெபாசிட் வந்து ஆயிருக்கு தண்ணியில். அந்த இடத்துல கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் கவரு தேவையில்லாத குப்பையெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கு. தேங்கி போயிருக்கு இல்லை படிஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பல்லில் இருக்கக்கூடிய கரையை கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்டிஸ்ட் வந்து டெபாசிட்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த காரை அதெல்லாம் பார்த்தோம்னா டெபாசிட். ஏதோ ஒன்று ஒரு இடத்துல தேங்கி போயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து டெபாசிட் அப்படிம்பாங்க. அப்போ வந்து கார்பன் டெபாசிட் ஒரு படிவு. நம்ம கார்பன்னா கரின்னு தெரியும் கரிப்படிவு. ஸோ அப்போ டெபாசிட்னா ஒரு படிவு இல்லை ஒரு தேக்கம். கார்பன் ஃபிலாமெண்ட் கரி நுண்ணிலைகள். கார்பன் மாலிகுலர் சீவ் கரி மூலக்கூறு சல்லடை. ஸோ சீவ் சல்லடை. கார்பன் ஆஃப்செட்டிங் கரி உமிழ் சமநீடு ஆஃப்செட்டு. ஸோ இந்த ஆஃப்செட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ராயிங் வரையும் போது இல்லை இந்த கேடில் கூட இந்த ஆட்டோ கேட் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்செட் இந்த மாதிரிலாம் வந்து வரும் அப்படி தானே. ஸோ அப்போ வந்து ஆஃப்செட்டு.
அதை நம்ம வந்து சமமாக வந்து ஆக்குறது. அப்போ சமநீடு. கார்பன் பேப்பர் கரிப்படித்தாள். கார்பன் ஷீட்டு மைப்படித்தாள். அதாவது நமக்கு கரின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து கரினானது ஒரு மை தானே, அப்போ மைப்படி. கார்பனாசியோஸ் மெட்டல்ஸ் கரி மாலைகள். கார்பனாசியோஸ் சாண்ட் ஸ்டோனு, அப்போ கரி மணற்கல் சாண்ட் ஸ்டோன். கார்பனிஃபெரஸ் எரா நிலக்கரி படிம உளி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்டியா. இந்த கார்டியா அப்படின்னாலும் நமக்கு வந்து இதயம் சம்மந்தமானது. ஸோ வந்து கார்டியாலஜிஸ்ட்டு, ஸோ வந்து இதய வல்லுநர். கார்டியாக்கு, ஸோ வந்து இல்லை கார்டியாக் அரெஸ்ட்டு, ஸோ வந்து ஹார்ட் அட்டாக்னா வந்து சொல்லுவோம். அப்போ கார்டியா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஹார்ட் இதயம் கார்டியா. கார்டியாக் இதயம் தொடர்பான. கார்டியாக் ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டினா என்னது செயல்பாடு. கார்டியாக் அரெஸ்ட்னா என்னது அப்படியே வந்து அரெஸ்ட்டு அந்த இடத்துல நின்றுட்டு, அப்போ நிறுத்தம் இதய நிறுத்தம். கார்டியா அட்ரோஃபி, நம்ம கார்டியா அப்படின்னா இதயம் தெரியும், இதய நலிவு. கார்டியா கிரிப்பிள் இதய முடக்கம். கார்டியா சைக்கிள், சைக்கிளான சுற்றுறது, சைக்கிள்னாவும் சுற்றும் அப்படி தானே, அப்போ சுழற்சி. ஸோ நம்ம சைக்கிள் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சைக்கிள். ஸோ இப்போ வந்து ஒரு மாதத்தை ஒரு சைக்கிள் 1ஆந்தேதி 30ஆந்தேதி வரைக்கும், இல்லை 31 போயிட்டு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுற்றும் ஒரு ஆக்ஷன். அது வந்து அதே மாதிரியே போயிட்டு வந்து வர்றது, அதான் நம்ம வந்து சைக்கிள் அப்படிம்போம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர்னா செயலிழப்பு, இதய செயலிழப்பு. கார்டியாக் ஸ்டெண்டு நெஞ்சு குழாய் அகட்டி. இப்போ வந்து ஹார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்குது, அடைப்பு இருக்குது, ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே அந்த ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கை, அந்த அடைப்பை நீக்கிட்டு அந்த இடத்துல ரத்தம் வந்து பிரச்சனை இல்லாமல் போகிற மாதிரி ஒரு ஸ்டெண்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அதான் அந்த கார்டியாக் ஸ்டெண்டு நெஞ்சு குழாய் அகட்டி. ஸோ பிளாக்கை நீக்கிட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன குழாய் பார்த்தோம் அப்படின்னா வந்து வைப்பாங்க. கார்டினியல் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்னா என்னது முனை அப்படிதாங்க. இப்போ வந்து நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் அப்படிமோ, இந்த முனையிலேருந்து புது பஸ் ஸ்டாண்டில் ஏறி அந்த ஊரில் பார்த்தோம்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். அப்போ கார்டினியல் பாயிண்ட் திசை முனைகள், பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. கார்டினாலிட்டி ஒற்றை இணைவு. கார்டியோ வாக்கு நெஞ்சக நலநடை. கார்டியோலிப்பின் இதய கொழுப்பு நெஞ்சக கொழுப்பு. ஸோ அப்போ வந்து கொழுப்பு கார்டியோலிப்பின் அப்படின்னா. கார்டியோலஜிஸ்ட்டு, இந்த ஜிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, ஜிஸ்ட்னு வருது அப்படின்னாலே ஒரு வல்லுநர். இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்னோம் அப்படி தானே, இந்த கிராஃபி அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜிஸ்ட்டுன்னு சொன்னோம். ஸோ ஜிஸ்ட் அப்படின்னா ஒரு வல்லுநராக வந்து இருப்பார். அப்போ இங்கே வந்து இதய நோய் வல்லுநர், இதயவியலாளர் அந்த மாதிரி. கார்டியோ மயோபதி இதய தசை நோய். கார்டியோபதி, இந்த பதிங்க அது மாதிரி தான். பதி அப்படின்னா வியாதி சம்மந்தப்பட்டதான் வந்து வரும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கார்டியோபதி இதய நோய். கார்டியா ஃபோபியா இதய நோய் அச்சம். இந்த ஃபோபியாவை பற்றியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 100 வார்த்தை 200 வார்த்தை அந்த புக்கில் வந்து இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஏபி அதில் நம்ம வந்து காமிச்சோம், ஃபோபியா இந்த வார்த்தைலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதை பாருங்கள், கார்டியாலஜிஸ்ட்டு இதய நோய் வல்லுநர் பார்த்தோமா. கார்டியோ மயோபதி இதய தசை நோய். கார்டியோபதி பதி அப்படின்னாலே நோய். கார்டியா ஃபோபியா ஒரு அச்சம். இப்போ வந்து இருட்டை கண்டா ஒரு சில பேருக்கு அச்சம் இருக்கும், தண்ணியை கண்டா அச்சம் வந்து இருக்கும், ஹைட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து அச்சம் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோபியா, அவனுக்கு அந்த ஃபோபியா இருக்குது, எனக்கு இந்த ஃபோபியா இருக்குது, ஹைட்ரோஃபோபியா இந்த மாதிரிலாம் பார்த்தோம் சொல்லுவாங்க. அப்போ ஃபோபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அது அச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழில் வந்து முடியும். எதையோ கண்டு ஒரு அச்சம். இந்த இஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வல்லுநர். பதி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நோய். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம். இப்போ லஜி அப்படின்னு முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு படிப்பு, ஏதோ ஒரு அறிவியல் ஆய்வாக சம்மந்தப்பட்டது. பயாலஜி உயிரியல், ஜியாலஜி புவியியல். அதே அந்த லஜிஸ்ட் லஜிஸ்ட் அந்த மாதிரி இஸ்ட்டில் முடியுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வல்லுநர் பயாலஜிஸ்ட்டு. உயிரியல் அறிஞர், இது உயிரியல், இது உயிரியல் அறிஞர். இது புவியியல், இது ஜிஸ்ட் ஜியாலஜிஸ்ட்னு வந்துட்டு அப்போ புவியியலாளர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஜஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த ஷார்ட்கட்டில் இன்னொரு வந்து ரீகால் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்கு வந்து போகலாம். இப்போ லஜி அப்படின்னா வந்து ஒரு துறை, ஒரு படிப்பு, ஒரு ஆய்வு, அறிவியல், ஆய்வுத்துறை அறிவியல். லஜிஸ்ட் அப்படின்னா அந்த துறையில் கூடிய நிபுணர், அந்த ஆள். கிராஃபி அப்படின்னா வந்து ஒரு கலை, இல்லை வந்து ஒரு பதிவு செய்கிறது, ஒரு ஆய்வு,
இல்லை ஒரு எழுத்துனமாக தான் கிராஃபி அப்படிமோ. கல்ச்சர் அக்ரிகல்ச்சர், பெசிகல்ச்சர் செரிகல்ச்சர் வளர்ப்பு. நமி இப்போ வந்து நமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வார்த்தை பார்த்தோம்னா எக்கனாமி. ஸோ அப்போ எக்கனாமி அப்படின்னா வந்து பொருளாதாரம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிர்வாகம் விதிமுறை இது சம்மந்தப்பட்டதை பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். இதில் வந்து எண்டாகக்கூடிய எல்லாமே பார்த்தோம்னா எண்டாகக்கூடிய வார்த்தை. இதில் எண்டாச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து இது சம்மந்தப்பட்டு தான் பெரும்பாலும் இருக்கும். நீங்கள் அதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இங்கேக்கான எக்ஸாம்பிளும் இருக்கா. பயாலஜி உயிரியல், பயாலஜிஸ்ட்டு அப்போ அதோட அறிஞர். ஃபிசியாலஜி உளவியல், ஃபிசியாலஜிஸ்ட் உளவியலாளர். ஆர்கியாலஜி தொல்லியல், ஆர்கியாலஜிஸ்ட்டு தொல்லியலாளர் அந்த நபர். அதே தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பயாலஜிஸ்ட் பயாலஜி அப்படின்னா உயிரியல், இங்கே ஜிஸ்ட்டுன்னு வருது. அப்போ உயிரியல் அறிஞர். ஜுவாலஜிஸ்ட் விலங்கியல் அறிஞர். பாட்னிஸ்ட் தாவரவியல் அறிஞர். ஜியாலஜிஸ்ட் புவியியலாளர். அப்படின்னா புவியியலாளர் அப்படின்னாலுமே அதில் வந்து சிறப்பான ஒரு ஆள், அதான் புவியியலாளர். இல்லை இது நம்ம வந்து புவியியல் அறிஞர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். இங்கே உயிரியல் அறிஞரை நம்ம வந்து உயிரியலாளர் அப்படின்னாலும் அதான் வந்து அர்த்தம், அதில் நிபுணர் அப்படிங்கிற மாதிரி. சைக்காலஜிஸ்ட் உளவியலாளர் இல்லை உளவியல் அறிஞர், ரெண்டும் ஒன்று தான். சோசியாலஜிஸ்ட் சோசியல் அப்படின்னா என்னது, நம்ம சோசியல் சயின்ஸு சமூக அறிவியல் அப்படிங்கும். அப்போ சமூகம் சார்ந்து சமூகவியலாளர். ஆர்கியாலஜிஸ்ட் தொல்லியலாளர். எக்காலஜிஸ்ட் சூழலியலாளர். எண்டோமாலஜிஸ்ட் பூச்சியியல் ஆய்வாளர். ஆர்னித்தாலஜிஸ்ட் பறவியலாளர். மெட்ராலஜிஸ்ட் வானிலையாளர். அவ்வளோ அவள் ஜிஸ்ட்னு முடியுது அப்படின்னா அதில் நிபுணர். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மனிதவியலாளர். எபிடோமியாலஜிஸ்ட் தொற்றுவியலாளர். விரியாலஜிஸ்ட் வைரசியலாளர். நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணர் ஆளர் நபர் எல்லாமே வந்து ஒன்று தான். டெர்மட்டாலஜிஸ்ட் ஸோ வந்து டெர்மாகோல், இப்போ நம்ம இந்த ஒரு ஆட் கூட வருமே டெர்மாகோல். ஸோ இந்த பவுட்ரு போட்டிங்க அப்படின்னா கூலாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தோல் நோய் நிபுணர். ஆன்காலஜிஸ்ட் புற்றுநோய் நிபுணர். பேத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணர். எஜிப்டாலஜிஸ்ட் எகிப்திய நாகரிக ஆய்வாளர். அடுத்த வார்த்தை பாருங்கள், கேர்ஃப்ரீ. இப்போ கேர்ஃபுல்லர் அப்படின்னா என்ன, கவனமாக இரு. இப்போ கேர்ஃப்ரீயாரு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. அப்போ கேர்ஃப்ரீ கவலை எட்டுறது, ஸோ கவலைப்படாமல் இரு. கேர்ஃபுல்லாக அப்போ அக்கறையாக கவனமாக அக்கறை கொண்டு எச்சரிக்கையை வாய்ந்த மாதிரி. அப்போ கேர் அப்படின்னாலே ஒரு கவனம் சார்ந்து. கேர்ஃபுல் கவனமாக. கேரியோஜன் ஸோ இந்த கார்னியோஜன் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து புற்றுநோய் காரணி. ஸோ வந்து கார்னியோஜன். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தை நமக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே அதை அப்பப்போ ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். இப்போ நமக்கு வந்து ஒரு 1000 பக்கத்து மேலே கூடிய புக்காக இருந்தாலுமே அதில் புதுசாக இருக்கக்கூடிய வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 100 வார்த்தை 150 வார்த்தை புதுசாக வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்தோம்னா ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா பேட்ச்லையுமே உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கு சூப்பர் டாஸ்க்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு நம்ம வந்து அதில் குவிஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் ரிப்பீட்டடாக குவிஸை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம பேட்சில் இருக்கவங்க 90 days பிளான்லையோ இல்லை சூப்பர் ஸ்டார் பேட்சில் இருக்கவங்க டாஸ்க்கை ரிப்பீட்டடாக ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். அடுத்து கேர்லெஸ் அக்கறையற்று. கேர்லெஸ்ஸாக அக்கறை இல்லாமல் கவனம் இல்லாமல். கேர்லெஸ்னஸ் கவனமின்மை. கேரஸ் வருடல் தழுவுதல். கேரட் இடைசிறுகள் குறி. ஸோ இப்போ வந்து இது இத்தனை கேரட்டு. இப்போது இந்த கோல்டு பார்த்தோம் அப்படின்னா 18 கேரட், 22 கேரட், 24 கேரட். அப்போ ஒரு குறியீடு. இந்த டைமண்ட் இத்தனை கேரட் ஒரு குறியீடு. அப்போ இடைச்சிறுகள் குறி. கேர்டேக்கர் பார்த்துக்கூடியவங்க. அப்போ காவல் பொறுப்பாளர் இல்லை ஒரு கேர்டேக்கர் அக்கறையோட பார்த்துக்கூடியவங்க. அக்கறையாளர் பொறுப்பாளர் பேணுனர் பேணக்கூடியவங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேர்டேக்கர்கிட்ட வந்து விட்டு போவாங்க அப்படி தானே. அப்போ அந்த கேர்டேக்கர் பொறுப்பாக பார்த்துக்கிடுவாங்க பேணுவாங்க, அவங்கள வந்து காவல் காப்பாங்க, அக்கறையோடு பார்த்துக்கிடுவாங்க. அவ்வளோதானே, சிம்பிள். கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படின்னா இடைக்கால அரசு. இப்போ வந்து ஒரு ஆட்சியிலேருந்து அதுக்கு அடுத்த ஆட்சி போகுது இல்லை வந்து ஒரு 6 மாதம் தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு இடைக்கால அரசாங்கம் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க.
கேரியூ கவனிக்கிறது, கேர் கவனிப்பு. கார்கோ கப்பலில் கார்கோ கப்பல் அப்படிமாம்மா, பொருட்கள்லாம் வருமா, அப்போ கப்பல், சரக்கு கப்பல், வானூர்த்தி சரக்கு. அடுத்து பாருங்கள் கேரேஜ். ஸோ இப்போ கேரேஜ் என்ன, வண்டி அப்படி தானே, கேரேஜ் ஊர்த்தி வண்டி, சுமை கொண்டு போகக்கூடியது. கேரேஜ் கம்பெனி தனக்கென வண்டியுடையவர்கள். ஸோ வந்து கேரேஜ் கம்பெனி. கேரேஜ் டிரைவ் குதிரை வண்டி சாலை. ஸோ குதிரை வண்டி சாலை கேரேஜ் டிரைவ் அப்படிம்பாங்க. கேரேஜ் மேக்கிங் தடம் குறியிடுதல். ஸோ வந்து மார்க்கிங். ஸோ மார்க்கிங்னா இதை மார்க் பண்ணுறது, குறியிடுதல். கேரேஜ் ஆன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். ஸோ வந்து வாட்டர்வேஸ் அப்போ வந்து ஒரு போக்குவரத்து, அப்போது வாட்டர்னு வந்துட்டு அப்போ வந்து நீர்வழி. இன்லேண்டு அப்போ வந்து இன்லேண்டு உள்நாட்டுக்குள்ளே அப்படி தானே, இன்லேண்டு உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. ஸோ முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்லேண்ட் லெட்ரு. ஸோ ஸ்கூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸாக ஃபெயிலாக அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்லேண்ட் லெட்டராக வந்து வரும், ஒரு மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலர்லேருந்து வரும். ஸோ அந்த இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னா வந்து நம்ம உள்நாட்டுக்குள்ளே அதை பார்த்தோம்னா நம்ம வந்து லெட்டர் எழுதுக்கு அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அப்போ உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், இன்லேண்டு. கேரேஜ் ஓனர். ஸோ வந்து ஓனர் கேரேஜ் அப்படின்னா ஒரு ஊர்த்தி, அப்போ ஊர்த்தி உரிமையாளர், அவ்வளோதான் சிம்பிள். கேரேஜ் ரெண்ட்டு ஊர்த்தியோட வாடகை, ரெண்ட்டு. கேரேஜ் ரிட்டன், ரிட்டன்னா திருப்பல், அப்போ இருப்பிட திரும்பல். கேரேஜ் வே ஊர்த்தி பாதை. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இந்த அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே புக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு புக்கை நீங்கள் வந்து கீழே ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராலி மாதிரி வந்து இருக்கும், ஒரு வண்டி மாதிரி வந்து இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புக் ஆட் பண்ணால் ஒன்று சொல்லி வந்து வரும். ஸோ நீங்கள் அதோட நீங்கள் வந்து முதல்ல போர்த்தமிழ் புக்கை வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோசியல் ஃபேக்ட் புக்கை ஆர்டர் பண்ணுறீங்க, அப்போ 2 வந்து வரும். அப்போ நீங்கள் வந்து சேர்க்குறத ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்ட்டுக்குள்ளே 1 2 அப்படிங்கிற மாதிரி அந்த வண்டிக்குள்ளே அந்த புக்கு போனால் அது உங்களுக்கு ஒன்றுனா வந்து காமிச்சிட்டே இருக்கும், 1 2 3 அப்படின்னு. அப்போ கார்ட் அப்படின்னு ஆனது நம்ம வந்து இந்த கார்ட்டை எல்லா வெப்சைட்லையும் பார்த்துருப்போம், அமேசானு ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஆட் டு கார்ட்டு. அப்போ கார்ட்டுன்னு நம்ம அதை கிளிக் பண்ண உடனே ஒரு வண்டிக்குள்ளே போன மாதிரி சிம்பிள் வந்து வரும். அப்போ கார்ட் அப்படின்னா வண்டி. ஸோ வந்து ஒரு கட்டை வண்டி, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ட் ஹவுஸு. ஸோ கார்ட் அப்படின்னா வண்டி தான், அப்போ வண்டி செய்தச்சர். ஸோ வந்து கார்ட் லேடர் சுமை ஏணி, லேடர் ஏணி. கார்ட் ரோடு வண்டி பாதை. கார்ட் ஸ்டாண்டு வண்டிப்பேட்டை. கார்ட் டேக்ஸு வண்டி வரி, டேக்ஸு. கார்ட் ட்ராக்ட் அப்படின்னா தடம். கார்ட் ரைட்டு வண்டி தச்சர். கார்ட்டேஜ் வண்டி கூலி. அப்போ கார்ட் அப்படின்னா ஒரு வண்டி, மறக்குமா, மறக்காது. அடுத்த வார்த்தை பாருங்கள், கேஷ் காசு. ஸோ வந்து காசு தான் கேஷாக வந்து ஆயிருக்கு, அப்படி தானே, காசு கேஷு. ஓகே நமக்கு தெரியும். இப்போ கேஷ் அப்படின்னா கேஷ் கொண்டா, பணம் காசு கொண்டா. கேஷ் அப்ஸ்ட்ராக்ட் அப்போ பண இருப்பு சுருக்கு குறிப்பு. நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு குறிப்பு. ஸோ வந்து லெட்டர் எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த லெட்டரில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது சிம்பிளாக கீழே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற வந்து இருக்கும். இதில் இதுதான் சுருக்க சொல்லியிருக்காங்க. அப்போது கேஷ்னால் பணம், பண இருப்பு சுருக்க குறிப்பு, அவ்வளோதான். கேஷ் பேலன்ஸ் இருப்பு தொகை, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. கேஷ் புக்கு வரவு செலவு குறிப்பேடு. கேஷ் பாக்ஸ் பணப்பெட்டி. கேஷ் கார்டு பண அட்டை. கேஷ் சர்டிஃபிகேட் பண சான்றிதழ். கேஷ் செஸ்ட்டு பணப்பெட்டகம். கேஷ் கவுண்டர் பணம் பெருமிடம், அதாவது கேஷ் கவுண்டர். நம்ம இப்போ வந்து பேங்கில் போய் பணம் வாங்கினா எங்கே வாங்குவோம், கேஷ் கவுண்டரில். அப்போ பணம் பெருமிடம் வழங்கரை. ஸோ பணத்தை வழங்கக்கூடிய இடம். கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்னு என்னது, கடன் அப்படி தானே. ஸோ நம்ம டெபிட் கிரெடிட் அப்படிமோ. ஸோ இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்குவோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம பணம் எடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு பார்த்தோம்னா டெபிட் கார்டு அப்படிமோ. ஓகே, அப்போ கிரெடிட் அப்படின்னா கடன். இருப்பிலா கடன் கணக்கு. கேஷ் கிராப்பு. ஸோ கேஷ்னால் பணம், கிராப் பயிர், பணப்பயிர். கேஷ் கிரன்ச்சு பண மூடை. கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் பணம் வழங்கல். கேஷ் ஜேர்னல் பண குறிப்பேடு, பண நடவடிக்கை குறிப்பேடு. கேஷ் கீப்பர் காசாளர். கேஷ் ஆன் ஹேண்டு கையில் வந்து இப்போ வந்து எவ்வளோ காசு இருக்கா தான் கேஷ் ஆன் ஹேண்டு. ஸோ கையில் கூட காசு, கையிருப்பு தொகை. கேஷ் ஆர்டர்னு ஒரு ஆணை, பண வழங்கு ஆணை. கேஷ் ரெசிப்ட் பணம் பெறுதல். கேஷ் ரெமிட்டன்ஸ் பணம் செலுத்துகை. கேஷ் ரெமிட்டன்ஸு புக்கு, அந்த பணம் ரெமிட்டன்ஸ்னால் செலுத்துகை. அந்த புக் அப்படின்னா ஒரு பதிவேடு. நம்ம வந்து அப்ளை பார்த்தோம், புக்னா ஒரு ரெக்கார்டு, பதிவேடு. கேஷ் சேல் காசு விற்பனை, பண விற்பனை. கேஷ் ஸ்க்ரோல் அப்படின்னா பட்டியல், பணப்பட்டியல். கேஷ் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இருக்கா அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஒரு பிணையம். ஸோ அந்த லோனை வாங்குறதுக்கு ஒருத்தவங்க வந்து கையெழுத்தோ இல்லை வந்து
உங்களோட ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கோல்டையோ செக்யூரிட்டியாக வந்து நம்ம வந்து கொடுப்போம். அப்போ பிணையாக நம்ம வந்து கொடுக்கும். அப்போ பிணையம், பணப்பிணையம். கேஷ் சம்மரி, தொகை குறிப்பு. ஸோ வந்து தொகை தொகுப்பு குறிப்பு. சம்மரி அப்படின்னா ஒரு குறிப்பு அப்படி தானே. ஸோ சம்மரி அப்படின்னா சுருக்கமாக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பு. கேஷ் வேல்யூ, வேல்யூ மதிப்பு, பண மதிப்பு. கேஷ்யூநட் முந்திரி பருப்பு. கேஷியர் காசாளர், கேஷியர். கேஷுவல் ட்ரெஸ், நம்ம வந்து இப்போ கேஷுவலாக வந்து இருக்கேன் அப்படிமா இயல்பாக வந்து இருக்கேன் அப்படி தானே. நான் கேஷுவலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து இருப்பேன், இயல்பாக நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருப்பேன். அப்போ வந்து இயல்பு கேஷுவல், இயல்பு இயல்பு ட்ரெஸ் ஆடை, இயல்பு ஆடை. கேஷுவல் இன்ஸ்பெக்ஷன், கேஷுவலாக ஒரு ஆய்வு, இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு. கேஷுவல் லேபர், அப்போ நாள் கூலியால், நாள் பணியால் லேபர். கேஷுவல் லீவ் தற்செயலாக. ஸோ நான் கேஷுவலாக பார்த்தோம் அப்படின்னா லீவ் போட்டேன். ஸோ வந்து ஒரு எமர்ஜென்சி லீவு, இல்லை வந்து ஒரு 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 மெடிக்கல் லீவு, இல்லை பிளான் பண்ண லீவ், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு கேஷுவல் லீவ் தற்செயல் விடுப்பு. கேஷுவல் வேக்கன்சி தற்காலிக ஒளிவிடம். கேஷுவல் டீலர் உடை வணிகர். அடுத்து பாருங்கள் கேட்லாக். நம்ம வந்து ஏதோ ஒன்று ஒரு பொருள் வாங்க போகிறோம், இல்லை வந்து ஹோட்டலுக்கே போனோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு கேட்லாக், அது வந்து மெனு கார்டு அப்படிம்பாங்க, இல்லை வந்து கேட்லாக் எல்லாமே வந்து ஒன்று தானே. ஸோ அந்த கேட்லாகில் என்னெல்லாம் வந்து இருக்கும், ஒரு பட்டியல் வந்து இருக்கும். எங்கிட்ட இந்த பொருள் இருக்குது, அதோட ரேட்டு இது, இந்த பொருள் இருக்குது ரேட்டு இது. அப்போது ஒரு பட்டியல், கேட்லாக்னாலே பட்டியல். நூற்பட்டியல், பட்டியலிடு. இப்போ கேட்லாக் கார்டு, கார்டுனா என்ன, ஸோ ஒரு அட்டை, கார்டு. அப்போ அட்டை பட்டியல். கேட்லாக் என்ட்ரி, பதிவு பட்டியல், பதிவு என்ட்ரி. கேட்லாக்டு பட்டியலிடப்பட்ட. கேட்லாக் கேட்லாக்டு பட்டியல், பட்டியலிடப்பட்ட. கேட்லாகர் அந்த நபர், பட்டியலிடுபவர். கேட்லாகிங் அட்டவணைப்படுத்துதல். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அடுத்து கேட்டில். ஸோ கேட்டில்னால் என்ன, கால்நடை, கால்நடை. கேட்டில் ப்ரீடிங், கால்நடை வளர்ப்பு. கேட்டில் சென்சஸ், கால்நடை கணக்கெடுப்பு. கேட்டில் டிசீசஸ், கால்நடை நோய்கள். கேட்டில் எக்ரிட் மாட்டுக்கொக்கு. கேட்டில் ஃபார்ம், ஃபார்ம் பண்ணை. கேட்டில் ஃபீடு, ஃபீட்னா ஃபீட் பண்ணு, தீவனம், சாப்பாடு கொடுக்கறது. ஓகே. கேட்டில் மினான்ஸ், கால்நடை தொல்லை. கேட்டில் மார்ட்டாலிட்டி, நம்ம மார்ட்டாலிட்டி இறப்பு விதம், நமக்கு இந்த எக்கனாமிக்ஸோட வரும். மார்ட்டாலிட்டி ரேட்டு, டெத்து மார்ட்டாலிட்டி, இந்த மாதிரிலாம் வரும். அப்போ கால்நடை இறப்பு விகிதம் நமக்கு வந்து கேட்டில் அப்படின்னா கால்நடை, அவ்வளோதான், சிம்பிள். மிச்ச வார்த்தையும் பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி பார்த்த வார்த்தையாக வந்து இருக்கும். டிசீஸு, சென்சஸ்ஸு, ப்ரீடிங், ஃபார்ம், ஃபீடு, மார்ட்டாலிட்டி, இந்த மாதிரிலாம். அடுத்து பாருங்கள் கேட்டில் பவுண்டு, கால்நடை பட்டி. கேட்டில் ஷெட்டு, தொட்டில் தொழுவம். கேட்டில் ஷோ, கால்நடை கண்காட்சி. கேட்டில் ஸ்டாட்டிஸ், கால்நடை புள்ளி விவரம். கேட்டில் ட்ரெஸ்பாஸ், கால்நடை அத்துமீறல். அடுத்து பாருங்கள் காஷன். இப்போ நம்ம வந்து ஒரு மிஷின் இருக்குது, அது வந்து ஹீட்டாக இருக்கும், இல்லை ஷாக் அடிக்கும் அப்படின்னா மஞ்சள் கலரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதில் ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். இது இருக்குது அப்படின்னா கீழே வந்து போட்டிருப்பாங்க சில இடத்துல காஷன் அப்படின்னு. ஸோ அப்படின்னா எச்சரிக்கை அப்படி தானே. அப்போ காஷன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மஞ்சள் கலர், அதாவது ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஆச்சரியக்குறி மஞ்சள் கலரில் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து எச்சரிக்கை. முற்காப்புணர்வு, இல்லை முன்னறிவிப்பு, முன்னாலே பார்த்தோம்னா இன்ஃபார்ம் பண்ணாங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. காஷன் டெபாசிட், அப்போ டெபாசிட்னா என்ன, ஒரு முன்பணம். டெபாசிட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இப்போ இந்த பிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முன்பணம் வந்து கட்டுங்க. அப்போ காஷன் டெபாசிட், எச்சரிக்கை முன்பணம், இல்லை பிணையப்பணம். காஷன் மணி, எச்சரிக்கை தொகை, பிணையத்தொகை. காஷனரி சைன், எச்சரிக்கைக்குறி, எச்சரிக்கை செய்க. காஷனரி டேபிள், எச்சரிக்கை கதை. இந்த டேல் அப்படின்னா கதை. இந்த டேல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து டேல்ஸ் அப்படின்னாலே வந்து கதை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து அர்த்தம். ஸோ வந்து டேல் ஆஃப் அம்பேத்கர், டேல் ஆஃப் காந்தி, இல்லை வந்து ஏதோ ஒரு இமேஜினரி ஸ்டோரி, இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேல். ஸோ இந்த கதையெல்லாம் பார்த்தோம்னா பொதுவாக டேல் அப்படிம்பாங்க. ஸோ டேல் அப்படின்னாலே கதை தான். அடுத்து சீலிங். ஸோ நம்ம இப்போ சீலிங்கான நம்ம வீட்டில் வந்து சீலிங்கில் ஃபேன் தொங்கும் அப்படி தானே. ஸோ அப்போ வந்து நமக்கு சீலிங் அப்படின்னா மேலே தானே. அப்போ மேலே ஒரு ஃபேன் தொங்கும். உச்ச வரம்பு, இல்லை உட்கூரை, உட்வரம்பு, மேல் வரம்பு, இதுதான் சீலிங். இல்லை நீங்கள் வந்து இப்போ ஹோம் லோன் வாங்க வந்து போகிறீங்க. ஸோ உங்களோட மந்த்லி இன்கம்க்கு உங்களோட சீலிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட ஹோம் லோன் சீலிங் அமௌண்ட் இதான் அப்படிம்பாங்க. உங்களோட இன்கம்க்கு வந்து நாங்கள் லோன் வந்து ஒரு 50 lakhs தான் கொடுப்போம், 80 lakhs தான் கொடுப்போம் அப்படின்னா அதான் உச்ச வரம்பு, அதான் சீலிங்கு. சீலிங் ஃபேன், முகட்டு விசிறி, இல்லை கூரை மின் விசிறி. ஸோ சீலிங் அப்படிங்கிற அர்த்தம் மேல் கூரை. நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உச்ச வரம்பு, அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சீலிங். நமக்கு இந்த பேங்கிங் டேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீலிங் அப்படிங்கிற அங்கே தான் வரும். சீலிங் ஆன் லேண்டு ஹோல்டிங், நில உடைமை. ஸோ வந்து லேண்டு, நில உடைமை உச்ச வரம்பு.
சீலிங் ப்ரைஸ் உச்சவரம்பு விலை, சீலிங் ஸ்டோன் முகட்டுக்கல். அடுத்து பாருங்கள் சென்ட் பர்சன்ட். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏமா வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து சென்ட் பர்சன்ட். சென்ட்னா என்னது? சென்டம் 100, 100க்கு 100, 100 விழுக்காடு 100க்கு 100. சென்டேஜ், சென்ட் 100, 100 மேனி. ஸோ சென்ட் அப்படின்னா 100 தான். சென்டேஜ் சார்ஜஸ் 100 மேனி கட்டணம் சார்ஜ். சென்டினரியன் 100 அகவையலாளர். சென்டினரி நூற்றாண்டு காலம். சென்டினரி செலிப்ரேஷன். இப்போ சென்டினரி அப்படின்னா நூற்றாண்டு காலம், செலிப்ரேஷன் சென்டினரி செலிப்ரேஷன் அப்படின்னா நூற்றாண்டு விழா, அப்படி தானே செலிப்ரேஷன் விழா. சென்டினியல் 100 ஆண்டுக்கு ஒரு முறை. சென்டினியல் 100 ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ வந்து ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சென்டர் நடுவம். நான் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை நடுவுசில் இருக்கேன், அந்த மாதிரி வந்து சென்டர் மையம். அப்போது நடுவகம், நடுவம், மையம், அதான் சென்டர். சென்ட்ரல் நடுவம், சென்ட்ரல் நடுவம். சென்ட்ரல் ஆக்ட் நடுவண் அரசு சட்டம் இல்லை ஒன்றிய அரசு சட்டம், அதான் சென்ட்ரல் என்ன நடுவம் இல்லை ஒன்றியம், அதான். அடுத்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நடுவ புலனாய்வு குழு. சென்ட்ரல் நடுவ புலனாய்வு குழு. சென்ட்ரல் கண்ட்ரோல் கமிஷன். கண்ட்ரோல் சென்ட்ரல்னால் நமக்கு தெரியும் நடுவன். கண்ட்ரோல்னால் ஒரு கட்டுப்பாடு, கமிஷன் அப்படின்னா ஆணையம், நடுவ கட்டுப்பாட்டு ஆணையம். சென்ட்ரல் கஸ்டம் சர்வீஸ். சென்ட்ரல்னால் நடுவன். கஸ்டம்ஸ். ஸோ கஸ்டம்ஸ் அப்படின்னா சுங்கம். ஸோ வந்து கஸ்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து அந்த கஸ்டம்ஸ் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த நாட்டிலேருந்து கோல்டு கொண்டு வந்தாங்க, டைமண்ட் கொண்டு வந்தாங்க, கஸ்டம்ஸில் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ சுங்கத்துறையில் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க கஸ்டம்ஸ். சென்ட்ரல் டோக்மா நடுவ கோட்பாடு. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். எலக்ட்ரோகெமிக்கல் எலக்ட்ரோமின் கெமிக்கல் வேதியியல். சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சர் நடுவ அரசு கருவூலம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு இல்லை ஒன்றிய அரசு. சென்ட்ரல் கிராண்ட் நடுவண் அரசு. சென்ட்ரல் அவங்க வந்து நடு இல்லை நடுவன், அந்த மாதிரி தான். சென்ட்ரல் ஜெயில் நடுவன் சிறை. சென்ட்ரலிஸ் நடுவண் அரசு அதிகாரப்பட்டியல். சென்ட்ரல் நேவல் சிஸ்டம் நடுவ நரம்பு மண்டலம். சென்ட்ரல் ஆர்பிட் நடுவ சுற்றுப்பாதை. சென்ட்ரல் பர்ச்சேசிங் நடுவ கொள்முதல். சென்ட்ரல் ரெவன்யூ நடுவண் அரசு வருவாய். சென்ட்ரல் சர்வீஸ் நடுவண் அரசு பணித்தொகுதி. சென்ட்ரல் அப்படின்னா நடு, அவ்வளோதான் நடு. சென்ட்ரல் ஸ்டோர்ஸ் நடுவன் கிடங்கு. சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ் மைய நிலை அளவை அலுவலகம். சென்ட்ரலைசேஷன் ஒருமுகப்படுத்துதல் குவிப்பு, நடுவ குவிப்பு, நடுவோம், அவ்வளோதான். அடுத்து சென்டர் மெட்டீரியல் நிலைப்பொருள். சென்டர் மீடியன் நடுத்தடுப்பு சாலை. சென்டர் ஆஃப் கிராவிட்டி நில ஈர்ப்பு நடுவம், புவியீர்ப்பு புள்ளி, புவியீர்ப்பு நடுவம். சென்டர் நடுவல் அமைந்துள்ள. சென்டர் சென்ட்ரிஃபியூகல், நம்ம சயின்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு அந்த மாதிரி தான் படிச்சிருக்கோம். ஸோ சென்ட்ரிஃபியூகல் நடுவில் இருந்து விலகி. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நடு விழுக்க விசை. சென்ட்ரிஃபியூக் ஸோ அந்த வாஷிங் மிஷின் பற்றி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அது பார்த்துருப்போம். சென்ட்ரிஃபியூகல் அதெல்லாம். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் நடுவ நோக்கு விசை. அடுத்து சர்டிஃபிகேட்டு சான்றிதழ், அப்படி தானே. ஸோ சர்டிஃபிகேட்னாலே சான்றிதழ். சர்டிஃபிகேட் சான்றிதழ் நீங்கள் இதை வச்சு பார்த்தா ஞாபகம் வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரூவல். ஸோ அப்ரூவ் கொடுங்க, ஏற்பு சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் கிரெடிட் பேமெண்ட். ஸோ கிரெடிட்னா என்னது? கடன் பற்று சான்றிதழ், அப்படியே வரும். கிரெடிட்னா கடன். சர்டிஃபிகேட் ஆஃப் ஐடென்டிட்டினா ஐடென்டி கார்டு, அடையாளம். சர்டிஃபிகேட் ஆஃப் லாஸ் இழப்பு சான்றிதழ். சர்டிஃபிகேட் நேஷனாலிட்டி நாட்டின சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் சான்றீட்டு அஞ்சல். சர்டிஃபிகேட் ஆஃப் பாவர்ட்டி ஏழமை சான்றிதழ். சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் சி ஒர்த்தினஸ் கடல் பயண தகுதி சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் பொறுப்பு மாற்ற சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரெஷரி இஷ்யூ. ஸோ ட்ரெஷரி என்ன கருவூலம் முடியுமா? அப்போ ட்ரெஷரி கருவூல வழங்கல் சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்லாம் பாஸ் ஆனோன்னா சிவி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அப்போ சிவினா இதான். அப்போது சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு சான்றிதழ் சிவி சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன். அடுத்து பாருங்கள் செயின். ஸோ செயின் என்ன? ஒரு தொடர்ச்சி அப்படி. இப்போ செயின்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒரு ரவுண்டு அந்த மாதிரி வந்து ஒன்று வந்து இருக்கும். ஸோ இதிலேருந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து அப்போ செயின் அப்படின்னா தொடர்ந்து இருக்காது. இப்போ நீங்கள் வந்து லைனாக வந்து ஒரு எங்கேயோ வந்து நிற்கிங்க.
ஸோ கையை பிடிச்சிட்டு வரிசையாக நின்னீங்க அப்படின்னா செயினாக நில்லுங்க அப்படிம்பாங்க, அப்படி தானே? அப்போ செயின் அப்படின்னா ஒரு தொடர்பு சங்கிலி, அவ்வளோதான். ஸோ அப்போ சங்கிலி தொடரை, செயின் பேஸ் தொடரை கை, செயின் பெல்ட்டு தொடரை பட்டை, செயின் கட்டர் தொடரை வெட்டு, செயின் இன்டகிரேஷன் தொடர் ஒருங்கு சிதைவு, செயின் ப்ரொசீஜர் தொடர் நடைமுறை, செயின் ஸ்மோக்கர். ஸோ ஸ்மோக்கிங் அதாவது ஒன்று பற்ற வச்சு அடிச்சுட்டு அடுத்து ஒன்று அவள் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிட்டே வந்துருக்கான், செயின் ஸ்மோக்கர். செயின்டு தொடர்ச்சியான, செயின் ஃபீடு தொடர் ஊட்டம். சேம்பர் அறை இல்லை கழகம். ஸோ இது அவரோட சேம்பர் அப்படின்னா அவரோட அறை, கழகம், கூடம், அதான். சேம்பர் மெய்டுன்னு ஒரு பணியாள், வேலைக்காரங்க, பணிப்பெண். சேம்பர் ஃபெல்லோ அறை தோழர், ஃபெல்லோ சேம்பர் ஃபெல்லோ அதாவது நம்ம அறையில் கூட இருக்கவங்க. சேம்பர் மியூசிக் அரங்கிசை. சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னால் நம்ம இப்போ காமர்ஸ் வணிகம் அப்படி தானே? ஸோ அப்போ அடுத்து சேம்பர்லைன் அரண்மனை அகவினைஞர். அடுத்து கெமிக்கல் அனாலிசிஸ். நமக்கு கெமிக்கல்னால் வேதியியல்னு தெரியும், இதை ஃபுல்லாக பாருங்கள். கெமிக்கல் வேதி, அவ்வளோதான். கெமிக்கல் அனாலிசிஸ் என்னது? ஸோ இப்போ எக்ஸாம் கொஸ்டினை அனலைஸ் பண்ணு, அப்போ அதை ஆய்வு பண்ணு, பகுப்பாய்வு. கெமிக்கல் பாம் வேதி குண்டு. பாண்டு, ஸோ பாண்ட் அப்படின்னா என்ன? ஒன்றா இணைக்கிறது, பாண்டு பிணைப்பு. கெமிக்கல் கேஸ்கேடு வேதியியல் பொழிவு. கெமிக்கல் சேஞ்ச் வேதியியல் மாற்றம். கெமிக்கல் டீலிமிங் வேதிமுறை சுண்ண நீக்கம். கெமிக்கல் என்விரான்மெண்ட் வேதியியல் சுழல். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வேதியியல் உரம். கெமிக்கல் ஃபயர் வேதி தீ நேர்ச்சி. கெமிக்கல் ஃபோம் வேதி நுரை. கெமிக்கல் கிரானைட், ஸோ நம்ம கிரானைட் குண்டு அப்படி மாதிரி கையெறி குண்டு. கெமிக்கல் இன்செக்டிசைடு. ஸோ இந்த வார்த்தையும் பார்த்துக்கோங்க. சைடுன்னு முடியுதா அப்படின்னா இது ஒரு கொலை சம்மந்தப்பட்டது. ஸோ இன்செக்டிசைடு. பெஸ்டிசைடு ஒரு பூச்சிக்கொல்லி. அது மாதிரி இப்போ ஜெனோசைடு இந்த மாதிரிலாம், அதாவது ஒரு பெரிய கூட்டுக்கொலை, இந்த மாதிரிலாம் இந்த கொலை சம்மந்தமானால் சைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா முடியும். இப்போ சூசைடு தற்கொலை. ஸோ இந்த சைடுன்னு முடியுது அப்படின்னா அந்த வார்த்தை ஃபுல்லாகவே ஒரு கொலை சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் வேதியியல் இடையீடு. கெமிக்கல் ஆப்ரேஷன் வேதிப்போர். கெமிக்கல் பேத்தாலஜி நம்ம அப்படியே லஜி வேதி தொடர்புடைய நோய். பெஸ்டிசைடு அப்படியே பார்த்தோமா கொல்லி, பூச்சிக்கொல்லி. இங்கே பார்த்தா இன்செக்டிசைடு, இது பெஸ்டிசைடு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதான் பூச்சிக்கொல்லி. கெமிக்கல் ப்ராசஸ் செயல்முறை. கெமிக்கல் சயின்ஸ் வேதி அறிவியல். கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுங்கள், தெளிங்க. அடுத்து பாருங்கள், இப்போ சீஃப்னு என்னது? இப்போ ஒரு இடத்துல சீஃப் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர், அப்போது முதலமைச்சர், முதன்மையானவங்க. இதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவர் தான் சீஃபு. ஒரு காலேஜில் இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. அப்போது அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் முதன்மையாக இருக்காங்க. அப்போ சீஃப்னால் தலைவர், முதன்மை அந்த மாதிரி. சீஃப் அக்கௌண்டண்ட் தலைமை கணக்கர். சீஃப்னா தலைவர், முதன்மை. சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர் முதன்மை கணக்கலுவலர். சீஃப் பேரோன் மன்றத் தலைவர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர். சீஃப் எக்ஸாமினேஷன் முதன்மை தேர்வு. சீஃப் எக்ஸாமினர் தலைமை தேர்வாளர். சீஃப் இன்விஜிலேட்டர் தேர்வுக்கூட தலைமை கண்காணிப்பாளர். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர். சீஃப் விப்பு. இப்போ நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பார்த்தோம்னா அந்த விப்பு அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி பார்த்தோம்னா நியூஸ்லாம் வருது. ஸோ ஆளுங்கட்சி இணைப்பாளர் விப்பு. இந்த விப்பு, கொறடா, நம்ம இந்த மாதிரி வார்த்தைலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நியூஸில் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், சைல்டு ஃப்ரீ குளவி விரும்பா, குழந்தை இல்லா. ஸோ அப்போ சைல்டு ஃப்ரீ. ஸோ அதாவது குழந்தை இல்லை, அதான் சைல்டு ஃப்ரீ, சைல்டு இல்லாமல். சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். சைல்டு நமக்கு ஃபுல்லாக சைல்டு குழந்தை, அவ்வளோதான், சிம்பிள். சைல்டு லைஃப் குழந்தை வாழ்க்கை. சைல்டு லிஃப்டிங் குழந்தை கடத்தல். அதாவது லிஃப்டிங் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா கடத்தல் எல்லாம் இப்போ இங்கேருந்து அங்கே இன்னொரு இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு போகிறது. சைல்டு மேரேஜ் சிறார் மனம். சைல்டு ப்ராடிஜி இளமையர் புலமை. சைல்டு வெல்ஃபேர் குழந்தை நலம். சைல்டு வெல்ஃபேர் சென்டர் செய்நல நிலையம். சைல்டு உன்னதமான பிறப்பு. சைல்டுஹுட் அப்ஹேசியா மழலை பேச்சிழப்பு. சைல்டு பைலிங்குவலிசம் மழலை இருமொழியம். சைல்டு அப்யூஸ் குழந்தையிடம் அப்யூஸ் பண்ணுறது, வன் செயல். சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் குழந்தை கல்வி உதவித்தொகை.
சைல்டு ப்ளே ஏரியா, சிறார் ஆட்டப்பகுதி. சைல்டு ஸ்கேல்ப், மண்டை கரப்பான். ஸோ ஸ்கேல்ப்னா என்னது, நம்ம வந்து மண்டையாக ஸ்கேல்ப் ஓடிமா அப்படி தானே. ஸோ வந்து ஸ்கேல்ப்பு மண்டை. சில்ட்ரன் ஹோம், மழலை இல்லம். சில்ட்ரன் ஜிங்கிள் ஜிம், குதித்து விளையாடும் பயிற்சி. குரோனோகிராஃபி, நம்ம வந்து குரோனாலஜி அப்படிமோ, காலவரை, இவங்களுக்கு அடுத்து அவங்க அந்த மாதிரி காலவரிசை. அப்போ குரோனோகிராஃபி, காலக்கணிப்பு வரைவு. குரோனோகிராஃபர், நம்ம அப்படியே பார்த்தோமா, கிராஃபி அப்படின்னா வந்து ஒரு படம் எழுத்தாக தான் கிராஃபி. இதை பண்ணக்கூடியவங்க கிராஃபர். அப்போ காலக்கணிப்பு வரலாற்றாளர் அந்த நபர் வந்துட்டாரா. குரோனாலஜி, காலவரிசை. ஸோ 1950 இதாச்சு, 51 இதாச்சு, அந்த வரிசை. குரோனாலஜி, ஏஜ். ஸோ நம்ம ஏஜ்னால் வயது, இன்னொரு பேர் அதுக்கு அகவை. ஸோ பர்த்டே பார்த்தோம் அப்படின்னா வந்து இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க. அதாவது பர்த்டே தான் அகவை தினம் அப்படிம்பாங்க. குரோனாலஜி, ஆர்டர், காலவரிசை முறை. குரோனாலஜிஸ்ட், இதுவும் பார்த்தோமா, ஜிஸ்ட் அப்படின்னாலே அந்த நபர். காலக்கணிப்பாய்வாளர். குரோனாலஜி, காலமுறை வரிசை. குரோனாமீட்டர், மிக சரியான காலமானி இல்லை கால அளவி. மீட்டர், அளவு. அடுத்த வார்த்தை பாருங்கள், சர்க்கிள். ஸோ சர்க்கிள், வட்டம் அப்படிதானே, வட்டம். சர்க்கிள், வட்டம். சர்க்கிள் லைப்ரரி, வட்டார நூலகம். சர்க்கிள் ஆஃபீஸ், வட்டார அலுவலகம். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், வட்ட ஆய்வாளர். சர்க்கிள் சிஸ்டம், வட்டமுறை. சர்க்கிள் ரைட்டர், வட்டார எழுத்தர். சர்க்கோகிராஃபி, நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி பார்க்கமா, நான் தான் சொன்னேன், ஒரே வார்த்தை தான் அடிக்கடி வரும், கிராஃபி, எழுதுறது, வரைகிறது. ஓகே. அதுக்கடுத்து சர்க்கியூட். ஸோ நம்ம சர்க்கியூட் அப்படின்னா என்னது, நம்ம இந்த போர்டு சுவிட்சு போர்டெலாம் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கியூட் அப்படிமோ. அப்போ அந்த மின் வந்து சுற்றி வந்து போகுது. அப்போ சுற்றுப்பாதை, சுற்றுலா, மின் சுற்றுப்பாதை. சர்க்கியூட் அனாலிசிஸ், நம்ம அனாலிசிஸ் வந்து பார்த்தோம், ஒரு ஆய்வு. அப்போ மின் சுற்று பகுப்பாய்வு. சர்க்கியூட் போர்டு, அந்த போர்டு பலகை. சர்க்கியூட் பிரேக்கர், அதை வந்து பிரேக் பண்ணக்கூடியது. அப்போ முறிக்கிறது, முறிப்பி, சுற்று முறிப்பி. சர்க்கியூட் டயக்ராம், வரைபடம், டயக்ராம். சர்க்கியூட் ஹோல், துளை, சுற்றுத்துளை. சர்க்கியூட் ஹவுஸு, சுற்றுலா மாளிகை. சர்க்கியூட் டைமு, மின் சுற்று நேரம், டைம், நேரம். அடுத்து சிட்டிசன்ஷிப், நமக்கு தெரியும், சிட்டிசன்ஷிப் குடியுரிமை. சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங், குடியுரிமை பயிற்சி. ஓகே. ஸோ நம்ம வந்து அடுத்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம புக் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் வரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.